அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருக்குர்ஆனில் இலக்கிய நயம் என்ற இந்த தொடர் உரையில் 27ஆம் நாளை நாம் அடைந்திருக்கிறோம். ஒரு கருத்தை சொல்வதற்கு உதாரணங்களை பயன்படுத்துவதும் இலக்கியத்தில் ஒரு வகையாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் பல விஷயங்களுக்கு என்ன செய்கிறான்னா உதாரணம் சொல்லி விளங்க வைக்கிறான். அந்த மாதிரியான ஒரு உதாரணங்களை முன்னாடி நம்ம பார்த்துருக்குறோம். அது மாதிரியான ஒரு உதாரணம் என்னென்னு கேட்டால் 22வது அத்தியாயத்தில் 31வது வசனத்தில் ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன உதாரணம் என்பதற்கு முன்னாடி அந்த செய்தி விளங்கி கொண்டு அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஒரு மனிதன் அல்லாஹ்வை மட்டும் ஏகத்துவத்தை மட்டும் நம்புகிறான் என்று சொன்னால் அவன் ஒரு உயர்ந்த இடத்துல தகுதியான இடத்துல இருக்கிறான் என்று அர்த்தம். எப்போ அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறானோ அந்த உயரத்திலிருந்து அவன் கீழே தலகுப்புற விழுந்தவன் போல அவன் ஆயிடுவான். அதாவது தௌஹீதுங்கிற அல்லாஹ்ங்கிற ஒரு பலமான ஒரு சக்தியை பற்றி பிடித்து கொண்டிருப்பவன் உயரமான இடத்துல இருக்கிறவனை போலவும், யார் அந்த பிடியை விட்டு அற்பமான பொருள்களை எல்லாம் கடவுள் என்று நினைக்க ஆரம்பிக்கிறானோ அவன் அந்த உயரத்திலிருந்து தலைகுப்புற விழுந்து கீழே விழுந்து செதறி போயிடுவான் இல்லையா, அவனைப் போலவும் இருப்பான் என்று இந்த உதாரணம் சொல்கிறது. எப்படி சொல்லுதுன்னு கேட்டால், அதாவது ஒமை யுஷ்ரிக்கு பில்லாஹி, இது 22வது அத்தியாயத்தில் 31வது வசனம். ஒமை யுஷ்ரிக் பில்லாஹி, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறானோ ஃபக அன்னமா ஹர்ர மினசமா, அவன் வானத்திலிருந்து கீழே விழுபவனை போல இருக்கிறான். வானத்தில் உயர்ந்த இடத்துல இருந்து, வானம்னா உயர்ந்த இடத்துக்கு அந்த வானம்ங்கிறத பயன்படுத்தப்படுகிறது. சில இடங்களில் குர்ஆனில் அப்படி இருக்கிறது. ஃபக அன்னமா ஹர்ர மினசமா, அவன் வானத்திலிருந்து மேலே இருந்து கீழே விழுபவனை போல இருக்கிறான். அப்படி கீழே விழும்போது என்ன ஆகுன்னு கேட்டால் ஃபதஹ்தஃபுஹு தைரு, அவன் கீழே விழுந்துக்கிட்டு வரும் பொழுது பறவைகள் என்ன செய்யும், பெரிய பறவைகள் புகுந்து அவனை பிடித்து சென்று விடும் சாப்பிடுவதற்காக வேண்டி. அவ் தஹபீபிஹி ரீஹு பி மக்கானின் சஹிக், அல்லது காற்று தொலைவான இடத்துல கொண்டே அவனை தள்ளிவிடும். இந்த மாதிரி உள்ளவனாக இருக்கிறான் ஷிர்க் வைக்கிறவன். ஒருத்தன் இணை கற்பிக்காமல் இருக்கிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புலையும் ஒரு உயர்ந்த தரத்திலையும் தரஜாவுலையும் அந்தஸ்துலையும் ஒரு மனிதன் இருக்கிறான். எப்போ அந்த உயர்ந்த இடம் வேணாம் எனக்குன்னு சொல்லி அதை விட அற்பமானதை பிடிக்க ஆரம்பிக்கிறானோ அது அந்த நிமிஷமே என்ன ஆகுறான்னா, அந்த உயரத்திலேருந்து ஒருத்தன் கீழே விடுவான்ல, அவங்க எது என்ன ஆகும், உயரத்திலேருந்து கீழே விழுந்த ஒரு மாடியிலேருந்து கீழே விழுந்தாலே தெரிச்சு போயிடுறான். பாகாயத்திலேருந்து மிக உயர்ந்த இடத்துல இருந்த ஒருவன் அங்கேருந்து அதுவும் தலை குப்புற விழுகிறான்னு வைங்க, விழுகும்போது என்ன ஏற்படும்னா 2 ரிசல்ட் ஏற்படும். ஒன்று பூமியில் விழுந்து நொறுங்கிடுவான், அல்லது விழுந்தவன் வந்து கொண்டே இருக்கிற வழியிலேயே பெரிய ராட்சச பறவைகள் ஏதோ உணவு இருக்குன்னு சொல்லி அவனை தூக்கிட்டு போயிடும். அப்போ இந்த இரண்டுமே இரண்டு வகையான கேடுகளில் ஒரு கேடை அவன் சந்திச்சே தீர்வான். அப்போ இந்த நிலைக்கு தாப்பா நீங்கள் இணை கற்பித்தீங்க என்று சொன்னால் உங்கள் நிலைமை இதுதான். அதை கொண்டு அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்னு கேட்டால், நீ இணை கற்பிக்காமல் இருப்பாயானால், அல்லாஹை மட்டும் நம்பி இருப்பாயானால் உனக்கு சொர்க்கம்ங்கிற ஒரு உயர்ந்த சோலையில் உன்னை வச்சிருப்பேன். எப்போ நீ அல்லாஹ்ங்கிற அந்த வல்லமையை புறக்கணித்து விட்டு அற்பமானவற்றை எல்லாம் கடவுள் என்று நினைக்க ஆரம்பித்து விடுகிறாயோ உன்னை அதல பாதாளத்தில் நரகத்தில் தள்ளிடுவேன், நீ வெற்றி பெற முடியாது. அதை இணை கற்பிக்கிறவர்கள் மறுமையில் வெற்றி பெற மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு தான் இதை சொல்கிறான். பல இடங்களில் நேரடியாக நல்லா சொல்லி காட்டுறான். உல வஷரகு, அவர்கள் இணை கற்பிப்பார்களேயானால் ல ஹபித் அன்ஹும் மாகானு யாமலூன், அவர்கள் செய்த நல்லறங்கள் எல்லாம் அழிந்தே போய்விடும் அப்படின்னு தெளிவாகவும் அல்லாஹ் பல இடங்களில் எச்சரிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அல்லாஹ் சொல்லுகிறான், லை நஷரக்த, நபியே நீங்கள் இணை கற்பித்தால் கூட ல யஹபத்தன் அமலுக்க, உங்களுடைய அமல் அழிந்து போய்விடும் அப்படின்னு நேரடியாக தெளிவான வார்த்தைகளை கொண்டும் சொல்கிறான். அப்போ ஒமன் யுஷ்ரிக் பில்லாஹி, அல்லாஹ்வுக்கு யார் இணை கற்பிக்கிறானோ ஃபகத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா, அவனுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கிட்டான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சேன்னு சொன்னால் சொர்க்கம்ங்கிறத நினச்சி கூட நீ பார்க்க இயலாது, நரகம்தான் உனக்கு அப்படிங்கிற கடும் எச்சரிக்கைகளை தெளிவான சொற்களை கொண்டும் குர்ஆன் பல இடங்களில் சொல்கிறது.
இன்னும் சொல்ல போனால் இந்த அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறதுக்கு மன்னிப்பே கிடையாது. எல்லாத்தையும் மன்னிக்கிற இறைவன் வந்து நீங்கள் மரணிப்பதற்கு முன்னாடி அந்த இணை கற்பிப்பதிலிருந்து திருந்தி கொள்ளவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு அந்த மறுமையில் அல்லாஹ்வா பார்த்து கருணையாக மன்னிப்பான்ல, அந்த மன்னிப்பு கிடையாது. ஏன்னு கேட்டால் இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி, தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். யக்ஃபிரு மாதூன தாலிக லிமன் யஷா, இது அல்லாத பாவங்களை, இதற்கு கீழே உள்ள பாவங்களை நாடியவருக்கு மன்னிப்பான் என்று அந்த மன்னிப்பின் வாசலை அல்லாஹ் திறந்து வச்சிருக்கிறான். மன்னிப்பு கேட்காமலே ஒருத்தன் இறந்துட்டா கூட, வேற வேற பாவங்களை செஞ்சிருந்தா கூட அல்லாஹ் நாடினால் அவன் மீது கருணை கொண்டு அவனுடைய பாவத்தை வந்து மன்னிச்சிருவான்ல. அந்த மாதிரியான வாய்ப்பு இவனுக்கு இருக்குமாண்டா கிடையாது. நீ உலகத்திலே ஷிர்கிலிருந்து திருந்தி கொள்ளாத நிலையில் மரணித்து விட்டாயானால் ஒரு கருணையை கொண்டு அல்லாஹ் மன்னிப்பான்ல, அந்த மன்னிக்கிற வாசல் இவனுக்கு கிடையாது, அடைச்சிருவான்ல. அப்போ இவ்வளவு ஷிர்க் என்பதற்கு இவ்வளவு கடுமையான எச்சரிக்கைகள் வந்து தெளிவான வசனங்களை கொண்டும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இப்போ உதாரணத்தை கொண்டு சொல்கிறான். தெளிவான வசனத்தை சொல்கிற மாதிரி என்ன செய்கிறான்னு கேட்டால், உதாரணம் எப்படி சொல்கிறான், நீ தௌஹீதில் ஓரிரை கொள்கையில் இருந்தாயானால் உயர்ந்த இடத்துல, வானத்தில் ஆகாயத்தில் வந்து சிறந்த இடத்தில் நீ இருக்கிறாய். எப்போ அந்த அல்லாஹ்வுடைய வல்லமையில் இருக்கிறதுனால உயரமான இடத்துல ஒன்று வச்சிருக்கிறான். உயரத்தை கொண்டு கருத்து ஒரு அந்தஸ்து, ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, ஒரு சொகுசு, அந்த மாதிரி வாழ்க்கையில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். நீ எப்போ வந்து அல்லாஹ் விட்டு விட்டு வேற ஒருத்தனையோ வேற ஒரு பொருளையோ கடவுள் தன்மை உள்ளதாக நினைக்க ஆரம்பிச்சிட்டியோ அந்த நிமிஷமே அங்கேருந்து குப்புரை தள்ளி விட்டுவான்ல. குப்புரை தள்ளி விட்டவன் என்ன செய்வான், வந்து கீழே விழுந்து மண்டை அடித்து செத்துருவான், அல்லது வர்ற வழியிலே பெரிய ராட்சச பறவைகளுக்கு இரையாகி போயிடுவான். அப்போ இந்த ரெண்டு தான் உனக்கு ஏற்படுமே தவிர உன்னால் இந்த ஷிர்கில் இருந்து கொண்டு உனக்கு ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கிறது கொண்டு கருத்துனா மறுமை தான். மறுமையில் உனக்கு ஜெயிக்க முடியாது. அந்த பெரியார் காப்பாற்றுவார், இந்த பெரியார் காப்பாற்றுவார் என்பதெல்லாம் கிடையாதுங்கிறது அவ்வளோ அழகாக சொல்லி காட்டுறான். தள்ளி விட்டு முடிஞ்சு போச்சு. ஷிர்க்கு வச்சுட்டேன்னு சொன்னால் எந்த பெரியாரும் காப்பாற்ற இயலாது. குப்புரை தள்ளி விட்டால் வளர்ந்து கீழே விழுந்து செய்ய வேண்டிய நொறுங்க வேண்டியது தான். அந்த நிலை தான் ஷிர்க்கு வைப்பவர்களுக்கு ஏற்படும் என்பது அழகாக சொல்கிறான். இப்படி ஓமை யுஷ்ரிக்கு பில்லாஹி, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறானோ அன்னமா ஹர்ர மினசமாயி, அவன் வானத்திலிருந்து உயரமான இடத்திலிருந்து கீழே விழுபவனை போல இருக்கிறான். அப்படி விழும்போது ஃபதஹ்தஃபுஹு தைரு, அவனுக்கு பெரிய பறவைகள் அவனை வந்து இழுத்து சென்று விடும் சாப்பாட்டுக்காக வேண்டி. அல்லது தகவீபிகி ரீஹு, காற்று ஒரு பக்கம் தள்ளிக்கிட்டு போய் எங்கேயாவது ஃபீமக்கானின் சை, துணை தூரத்து இடத்துல கொண்டு போய் காற்று தள்ளிடும். அப்போ ரெண்டில் ஒரு ரிசல்ட்டு தான் உனக்கு ஏற்படும். மேலேருந்து விழுந்தேன்னு சொன்னால் உனக்கு ஒன்று வந்து பறவைக்கு இரையாகி போயிடுவ, இல்லைன்னா வந்து வெடித்து செத்துருவ, உனக்கு அழிவு தான், உனக்கு நாசம்தான் வருதில்ல. இந்த உதாரணத்தை காட்டி ஷிர்க் வைக்கிறவனுக்கு இந்த நிலைங்கிறான். அப்போ இந்த உதாரணத்துடைய கருத்து வந்து துன்யாவில் அவன் வந்து கஷ்டப்படுவாங்கிறது கிடையாது. ஏன்னா துன்யாவில் ஷிர்க் வைக்கிறவர்கள் கஷ்டப்படுற மாதிரியே அல்ல அமைக்கலையில். சில நேரங்களில் கஷ்டப்பட்டிருக்காங்களே தவிர கெட்டவனும் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வந்து துன்யாவில் இந்த உலகத்தில் உள்ள இந்த சொகுசான விஷயங்களை வேண்டால் அவன் அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ் இங்கே சொல்வது என்னன்னு கேட்டால், வெடித்து செத்தவன் போலன்னு இருக்குல்ல, மண்டை வெடித்து செத்துற மாதிரி அவன் ஆயிடுவான்ண்டு. அந்த உதாரணத்துடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், அவனுடைய மறுமை வாழ்க்கை பாழாயிரும். ஏன் அப்படி அர்த்தம் செய்கிறோம் என்று கேட்டால், இந்த உலகத்தில் வந்து அல்லாஹ் என்ன செய்யலைன்னு கேட்டால் நாடியவர்களுக்கு கொடுக்குறானே தவிர நல்லவங்களுக்காக கொடுக்கறது கிடையாது. அதனால செல்வத்தை கொடுத்தாலும் வந்து வறுமையை கொடுத்தாலும் அவனா பார்த்து யாருக்காவது கொடுப்பான், யாருக்காவது கூட எடுத்துக்கிடுவான். அது நல்லவனுக்கும் கொடுப்பான், கெட்டவனுக்கும் கொடுப்பான். நல்லவன்ட்டு எடுத்துக்கிடுவான், கெட்டவன்ட்டு எடுத்துக்கிடுவான். அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய ஸ்டைல் இருக்கிறதுனால, அந்த மாதிரி தான் குர்ஆன் முழுவதும் சொல்கிற காரணத்தினால, முந்தைய நபிமார்கள் வரலாறுகள்லையும் அப்படி தான் நம்ம பார்க்குற காரணத்தினால, கெட்டவங்க கையில் ஆட்சி அதிகாரம்லாம் இருந்தது, நல்லவங்க கஷ்டப்பட்டாங்க, நபிமார்கள் கொல்லப்பட்டாங்க. இதெல்லாம் பார்க்கறதுனால இந்த இடத்தில் சொல்லப்படக்கூடிய உதாரணம் வந்து ஒரு மனிதன் அழிஞ்சிருவான், தௌஹீதில் இல்லாட்டி அழிஞ்சிருவான், செத்துருவான் அர்த்தம். இதை கொண்டு கருத்து என்னன்னு கேட்டால், எந்த லட்சியத்திற்காக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறானோ அந்த மறுமை வாழ்க்கை, அந்த மறுமை வாழ்க்கை லாஸ் ஆகி போயிடும். இந்த உதாரணத்தினுடைய மைய கருத்து என்னன்னு கேட்டால், மறுமைங்கிற ஒரு வாழ்க்கையில் நீ வந்து ஜெயிக்க இயலாது அப்படிங்கிறதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த உதாரணத்தை வந்து நமக்கு எடுத்து காட்டுகிறான். இது ஒரு இந்த இதை சொல்லும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், கேட்குறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிகிறது. அதாவது இந்த மேலேருந்து கீழே உழுவுற ஒருத்தனை அவுளியா பிடிச்சி காப்பாற்றிடுவாரா, ஒரு சிலை வந்து பிடிச்சி காப்பாற்றிடுமா? அவன் வர்ற வேகத்துக்கு இந்த பூமியுடைய ஈர்ப்புடைய விசைக்கும் மொத்தமாக உளுந்து மண்டையை தெரிச்சு தான் போயிடுவான். அப்போ இந்த இடைத்தரகர் வருவாங்க காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இல்லை, அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் அந்த இப்போ ஷிர்க் வைக்கிற ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எங்கள் பெரியார்கள் எங்களை காப்பாற்றிடுவாங்க. மகான் காப்பாற்றுறதா? மேலேருந்து தள்ளி விட்டாச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். மேலேருந்து தள்ளி விட்டா கீழே வந்து உழுவுறதை தவிர மூணாவது ரிசல்ட் கிடையாது.
கீழே வந்து உழுவே, இல்லைன்னா பறவைக்கு உணவாய் போயிருவையே தவிர உன்னை இடையில பிடிச்சி உன்னை கட்டி பிடிச்சி உன்னை காப்பாற்றி மேலே தூக்கி கொண்டு ஏற்றி வைக்கிறதுக்கு ஆள் இருக்கானா அப்படி நினைக்கிறாங்கல்ல. அந்த நம்பிக்கைலாம் தகர்க்குது. இது என்ன செய்கிறாங்க, நாங்கள் அப்படி எங்களை அவுளியை அப்படி கூட்டிகிட்டு போய் அல்லாட்ட பேசி அப்படி எங்களை மேலே கொண்டு சேர்த்துருவாங்கன்னு நினைக்கிறான்ல. அது இல்லைங்கிறது இந்த உதாரணத்தின் மூலம் நல்லா விளக்குறான். இந்த உதாரணம் என்ன சொல்லுது, உயரமான இடத்துலேருந்து கீழே தள்ளி விட்டா நீ கீழே வந்து விழுகிறது ஒரு ரிசல்ட் தான். அந்த விழுவதை வந்து யாரும் குறுக்க பூந்து தடுக்கிறதுக்கு இயலாது. அப்ப நீ சாவுறது உறுதி அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த இணை கற்பிப்பவர்களை பற்றி சொல்லும் பொழுது இந்த உதாரணத்தின் மூலமாக அந்த இணை கற்பிக்கிறவன் அழிந்தே தீர்வான், அதாவது நரகத்துக்கு சென்றே தீர்வான். அவனை காப்பாற்ற இடைத்தரகர்களோ பெரியார்களோ மகான்களோ தெய்வங்களோ எதுவுமோ வந்து நிற்காது அப்படிங்கிறத சொல்லும்போது இது கொஞ்சம் அழுத்தம் கூடுதலாக இருக்குது. இந்த சிறுக்கில் இருக்கிறவர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி நமக்கு அல்லாஹ் விட்டுட்டு வேற ஒன்றை வணங்கிட்டோம் என்று சொன்னால் நம்ம கதை முடிஞ்சிடும் அப்படின்னு வழங்கினார்களே, ஆனால் அந்த சிறுக்கிலிருந்து விடுபடுவார்கள் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து இந்த இணை கற்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்கிறான். இதுவும் அதே 22வது சூறாவில் தான் இருக்குது. இது 73வது வசனம். 22வது அத்தியாயத்தில் 73வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன்னாசு, மக்களே, எல்லா மனிதரையும் எல்லாம் கூப்பிடுறான். மனிதர்களே, லுரிம மசலுன், உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லி காட்டப்படுகிறது. ஃபஸ்தமிஉ லஹு, அதை கொஞ்சம் செவிமடுத்து கேளுங்கள். ஆரம்பிக்கும் போது இதை உதாரணம்னு சொல்லியே அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த மெசேஜை வைக்கிறான். யா அய்யுஹன்னாசு, மக்களே, லுரிப மசலுன், ஒரு உதாரணம் ஒரு ஓமை சொல்லி காட்டப்படுகிறது. ஃபஸ்தமிஉ லஹு, அது காது கொடுத்து கேளுங்கள், அதை செவிமடுத்து கேளுங்க, கவனமா கேளுங்க அப்படின்னு கவனத்தை ஈர்த்து விட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லா, அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ, யார் அழைச்சாலும் சரிதான், அல்லாஹ் விட்டு விட்டு அழைத்தல் என்பதில் அது சிலைகளாக இருந்தாலும் சரி, பிற மதத்தவர் வணங்கக்கூடிய தெய்வங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் மகான்கள் பெரியார் நினைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அது வந்து அதை சூரிய சந்திரன் போன்ற சக்திகளாக அதை வணங்குறான்ல, நெருப்பை வணங்குறான்ல, நீ எதை அழைச்சாலும் சரிதான். இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லா, அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரை, அந்த உதாரணத்தை எப்படி அழகா சொல்றான்னு பாருங்க. அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ, துவா செய்கிறீர்களோ, பிரார்த்தனை செய்கிறீர்களோ, அவர்கள் லன் யஹ்லுகு துபாபன், ஒரு ஈயை கூட அவர்களால் படைக்க இயலாது. நீ போய் அவர் என்ன என்ன காரியத்தெல்லாம் நீ போய் கேட்குறீங்க, பாரதூரமான பயங்கரமான கோரிக்கைகள்லாம் அவங்கள்ட்ட வைக்கிறீங்க. மனிதனை படைக்கிற சக்தி இருப்பான்னு நினைத்து கொண்டு புல்ல கேட்குறீங்க, நோய் தீர்க்கிறதுக்காக வேண்டி அவர்கிட்ட போய் கேட்குறீங்க, பெரிய கோடீஸ்வரனா செல்வந்தன் ஆக்குறதுக்காக வேண்டி அந்த நீங்கள் அல்லாஹ்வை தவிர உள்ள தெய்வங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறீங்க. அதுல உங்க நம்பிக்கை என்ன, அவர் என்ன வேணாலும் செய்வார், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அவர் எது வேணாலும் செய்வார். அவுளியாவில் அவர் மகானாச்ச, அவர் எங்க குட்டி தெய்வமாச்ச, என்ன வேண்டாலும் வந்து செய்வார்னு நினைக்க, என்ன வேண்டாலும் செய்வார் தான் நீங்க நம்புறீங்க. அதுக்கு தான் இல்லை என்ன கேட்குறான்னு கேட்டா, அவர் என்ன நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ, நான் யஹ்லுகு துபாபன், ஒரு ஈயை கூட அவர்கள் படைக்க மாட்டார்கள். ஈ எதுக்கு சொல்றான்னு கேட்டா, இந்த படைக்கப்பட்ட படைப்பினங்கள்லயே ரொம்ப அற்பமானது ஈ தான், மக்கள் வெறுக்கக்கூடியது. அது வந்து நம்ம மேலே உட்கார்ந்தாலும் அருவருப்பா இருக்கும். அதாவது மோசமான சின்ன ஒரு மக்கள் வெறுத்து இருக்கக்கூடிய அற்பம்னு கருதக்கூடிய படைப்பு ஈ. அந்த நீ யானை குதிரையெல்லாம் படைக்கிற ரெண்டாவது இருக்கட்டும், அற்பத்திலும் அற்பமாக மக்களால் வெறுக்கப்படுற ஒரு ஈ இருக்குல்ல, சின்னதா இருக்குதுல்ல, அந்த ஈயை கூட உனக்கு படைக்க இயலுமா? இவங்கெல்லாம் படைச்சு இருக்கிறாங்களா, படைக்குவாங்களா? அப்புறம் எப்படி நீங்க படைக்குவாங்களான்னு ஒரு கொஸ்டின் எல்லாம் வச்சதுக்கு பிறகு எப்படி போய்கிட்டு நீங்க அவுளியாவே எங்க அதை கொடுங்க இதை கொடுங்க மகான பெரியாரன்னு கேட்குறீங்க? அவர்கிட்ட முதல்ல ஈய படைப்பார, முதல்ல எப்படி கேட்கறான்ல, லன் யஹ்லுகு துபாபன், ஒரு ஈயை கூட அவர் படைக்க மாட்டார்கள் சொல்லல. லன் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா படைக்கவே மாட்டார்கள் அழுத்தம் கொடுத்து சொல்வதற்குரிய ஒரு எதிர்மறை சொல் இது. அப்ப லன் யஹ்லுகு துபாபன், அவர்கள் ஒரு ஈயை படைக்கவே மாட்டார்கள் என்று முதல்ல ஒரு அடி அந்த உதாரணத்தை புரிய வைக்கிறான். நீங்க வந்து அல்லாட்ட கேட்கறதுக்கு பதிலாக அல்லாஹ் எல்லா சக்தியும் உள்ளவனா ரெடியா இருக்கிறான் தர்றதுக்கு, அவனை விட்டுவிட்டு அவரை இவரேன்னு சொல்லிட்டு என்ன செய்றீங்க, போய் கேட்குறீங்க. எங்கேயாவது பயணப்பட்டு நாகூருக்கு போறீங்க, அஜ்மீருக்கு போறீங்க, எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கிறீங்க. அப்படிலாம் போறது கொண்டு நோக்கம் என்னன்னு கேட்டால், அல்லாஹ் நிறைவேற்றி தராத ஒன்றை அவர்கள் நிறைவேற்றி தருவார்கள் நினைக்கிறீங்க. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறான், புரிய வைக்கிறதுக்கு உதாரணத்தின் மூலம் சொல்றான். இந்த ஒரு இதை சிந்திச்சு பாரு, ஒரு ஈயை படைக்குவாங்களா? யாராச்சும் படைச்சு இருக்கிறாங்களா இதுக்கு முன்னாடி? இனியாவது படைக்குவாங்களா? ஈய படைக்க மாட்டாங்க, எந்த ஒரு உயிரினத்தை கூட படைக்க முடியாது. அப்போ அது மட்டும் சொல்லாமல் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, வள விஜித்தமாவு லஹு,
நீ ஒரு அவுளியா படைக்கிறது தனியாக விட்டுரு, அம்புட்டு பேரும் ஒன்று சேர்ந்தாலும் சரிங்கிறான்ல. அல்ல என்ன செய்யறான், நீ நாகூர் ஆண்டவர், மைதீன் ஆண்டவர், அஜ்மீர் காஜா, அந்த அம்மா இந்த அம்மான்லாம் சொல்றீங்கல்ல, அம்புட்டு பேர் ஒன்றா சேரட்டும். உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து அதோட இதையும் சேர்த்துக்க, வேற மதத்தவர்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தையும் சேர்த்துக்க, எல்லாரையும் ஒன்றா சேர்த்துக்க. அம்புட்டு பேரும் கூட்டு முயற்சி பண்ணி பெரிய ஆராய்ச்சி பண்ணி அவர்கள் ஈய படைக்கட்டுமே, மாட்டார்கள். அப்போ இந்த அனைவரும் சேர்ந்து கூட ஒரு ஈய படைக்க முடியாதுன்னா அவங்க நிலை எவ்வளோ பலவீனம். அதாவது ஒருத்தர் ஈய படைக்க முடியாதுன்னு சொன்னாலே பலவீனம் தான். அல்ல எப்படி பலவீனமாக்குறான், எவ்வளோ பலவீனத்தில் அவங்க இருக்கிறாங்கன்னு கேட்டால், எல்லாருமா சேர்ந்தா கூட ஒரு ஈய படைக்க முடியாது. ஒரு ஜீவனை படைக்க முடியாதுங்கும் போது அதை படைக்க எவன் சக்தி இருக்கு அவனை தானே இப்போ வணங்கினேன். அப்படி ஒருத்தன் இருக்கிறான் என்று நம்பிக்கொண்ட இன்னொரு பக்கம் என்ன செய்றீங்கன்னு கேட்டால், பலவீனத்திலையும் பலவீனமாக இருக்கக்கூடிய ஆட்களை வந்து நீங்கள் பலமானவர்களாக கருதி கொண்டு அவர் அப்படிப்பட்டவராக இப்படிப்பட்டவராகும்னு சொல்லி பில்டப் கதைகளை நம்பி, பொய்களை நம்பி, கட்டுக்கதைகளை நம்பி அவங்களுக்கு தெய்வீக அம்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களே, அதை முறியடிக்கிறதுக்கு இதுக்கு நிகரான ஒரு கருத்து உருவாக்கம் இருக்குமா? எவ்வளோ அற்புதமான போடுறான். இன்னல்லதீன ததுவுன மிந்துன் இல்லா, அல்லாஹ் விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்கள் அவர்கள் யஹ்லுகு துபாபன், ஒரு ஈயை படைக்கவே மாட்டார்கள். வல விஜித்தமஹு லஹு, அதற்காக அனைவரும் ஒன்று திரண்டாலும் சரியா. தெய்வங்கள்னு நினைக்கக்கூடிய எல்லா மதத்தவர்களும் தெய்வம் நினைக்கிறாங்களே, அம்புட்டு தெய்வங்களும் ஒரு கூட்டாக ஒரு ஆராய்ச்சி பண்ணட்டும், கூட்டாக சேர்ந்து கொண்டு எப்படியாச்சும் ஒரு ஈய படைச்சிருன்னு என்று முயற்சி பண்ணினாலும் அவர்களால் இயலுமான்னா இயலாது. அப்போ ஈய படைக்க இயலாதுங்கிறதுலே பலவீனத்தை அழுத்தமாக சொல்லிட்டு அம்புட்டு பேரும் சேர்ந்தாலும் படைக்க இயலாதுங்கும் போது இன்னும் பலவீனமாக்குறான்ல. அவ்வளோ பேர் இந்த பலவீனத்தை எப்படி கொண்டு வர்றான்னு கேட்டால், முதல்ல ஈய படைக்க இயலாதுன்றவனே அப்போ ஈய படைக்க இயலாது. அப்போ பெரிய பெரிய காரியத்தை பிள்ளைய கேட்குறோம், நம்ம மனுஷனை படைப்பார்னு நினைக்கிறோம், ஈய கூட படைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மூடத்தனத்தில் மூழ்கி இருக்கிற இந்த இஸ்லாத்தின் பேரால் சீர்க்கு வைக்கிற மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சம்மட்டி அடியாக இந்த உதாரணம் அமைந்து விடுகிறது. அதோட விட மாட்டேங்கிறான்ல, எல்லாரும் சேர்ந்தாது படைக்க சொல்றா, ஒரு அவுளியா படைக்க வேணாம், அவ்வளவு பேரும் சேர்ந்துக்கிட்டேன் உலக விஜித்தமாக உழவு, அதற்காக அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் சரிதான், அவர்கள் படைக்க மாட்டார்கள். நீங்கள் யார் அழைக்கிறீங்களோ அந்த யார் அழைச்சாலும் சரிதான், அவர்களுக்கு ஈய தனியாகவும் படைக்க இயலாது, அனைவரும் ஒன்று சேர்ந்து படைக்க இயலாதுங்கிறான். அதோட விட மாட்டேங்கிறான்ல, இவங்களுக்கு இன்னும் பத்தாது, இவங்க இன்னும் புரிய மாட்டாங்க, இன்னும் அவங்களுடைய பலவீனத்தை சொல்வதற்கு எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, துபாபு ஷையன், ஒரு ஈ நீங்கள் வணங்குகிற தெய்வங்களிடமிருந்து எதையாவது எடுத்துக்கொள்ளுமையானார், எதை எடுத்துக்கொள்ள, ஒரு சர்க்கரையை தடவி இருப்பீங்க கடவுள் மேல அபிஷேகம்னு சொல்லி, அந்த சர்க்கரையை நான் காலில் ஒட்டிக்கிட்டு வந்துடும், கொஞ்சோண்டு சர்க்கரையை அந்த ஈ எடுத்துக்கிறோம். அல்லது ஒரு நறுமணத்தை பூசியிருப்பீங்க கபூர் மேல, ஒரு ஈ போய் உட்கார்ந்து அந்த நறுமணத்தை காலில் ஒட்டிக்கிட்டு வந்துடும். அப்போ ஒரு சின்ன ஒரு அளவுக்கு அந்த ஈ என்ன செய்யுது, அந்த தெய்வங்கள்கிட்ட உள்ள பொருளை வந்து எடுத்துக்கொள்ளுது. அப்படி எடுத்துக்கொண்டால் அதை உனக்கு மீட்கவாவது இயல்மான்னு நல்லா கேட்குறான். அதே கொஞ்சோன்னு ஒட்டிக்கிட்டு போது அத்தர் நறுமணத்தை எடுத்துக்கிட்டு போய் சந்தனத்தை பூசிக்கிறீங்கள, இந்த சந்தனத்தில் உட்கார்ந்து கொஞ்சோன்னு சந்தனத்தை காலில் ஒட்டி எடுத்துட்டு பறந்து போச்சு, ஆகா என்னுடைய சந்தனத்தை எடுத்து விட்டதே, இந்த வர்றேன் அப்படின்னு சொல்லி நீ வணங்கக்கூடிய தெய்வங்கள் போய் அந்த சந்தனத்தை பறிச்சுட்டு மீட்க இயலுமா? அற்பத்திலும் அற்பமான ஒரு ஈ வந்து அற்பத்திலும் அற்பமான பெரிய ஒரு டன்னையா தூக்கிட்டு போக போகுது. ஒரு ஈ எவ்வளவு தூக்க போகுது, சும்மா கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன ஒரு துகள் தான் அதுக்கு ஒட்ட போகுது. அவ்வளவு கம்மியான ஒன்றை இவர்களிடமிருந்து பறித்து கொண்டால், ஒரு நறுமணத்தை பறித்து கொண்டால், ஒரு சர்க்கரையை பறித்து கொண்டால், ஒரு சந்தனத்தை பறித்து கொண்டால், அதான பறிக்க இயலும். அதை பறித்து கொள்ளுமையானால் லா யஸ்தன்கிது மின்ஹு, அதிலிருந்து அந்த பொருளை இவர்கள் விடுவிக்க மாட்டார்கள். வச்சுட்டு போ சர்க்கரைய, காலில் உள்ளதான் தொடச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த ஈயுடைய காலில் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த நறுமணத்தையோ, அந்த ஈயுடைய காலில் வந்து ஒட்டி இருக்கக்கூடிய அந்த இனிப்பு பொருள்களையோ பதார்த்தங்களையோ உங்களால் இந்த நீ சொல்லக்கூடிய யாரையெல்லாம் அழைக்கிறீர்களோ அவர்கள் மீட்டுருவார்களா? அதை கூட ஒரு பலவீனத்தின் பலவீனமான ஒன்று, அதிலிருந்து நம்ம எதை எடுத்தாலும் பறித்து எடுத்த முடியக்கூடிய சக்தி நமக்கு இருக்கணும், மனுஷனுக்கு இருக்குது. அந்த மாதிரி இருந்தா கூட நீ வணங்குற ஆட்களுக்கு அந்த சக்தி கூட இல்லை. ஒரு அவர்களிடமிருந்து எதையாவது பறித்து கொள்ளுமையானால், பறிக்கிறது என்னத்தை பறிக்க, அற்பத்தில் ஈயே அற்பமானது. ஒரு ஈயுடைய அந்த வெயிட்டுக்கு என்னத்தை எடுத்துணும், ஏதோ ஒன்று அவுளியாவுடைய பொருளை எடுத்துருச்சு கொஞ்சோன்னு, அப்படி எடுத்துருச்சுன்னு சொன்னா இந்த அவுளியா போய்
தர்றியா இல்லையா அப்படின்னு மிரட்டி அந்த ஈய பணியை வச்சு அதை மீட்டுருவாரா? அப்ப எவ்வளவு பலவீனமா இருக்கிறாங்க பார்த்தீங்களா? நீங்க படைக்கிறத விட்டு தள்ளுப்பா, படைக்கிறதுங்கிற பயங்கரமான விஷயம். அது உயிரை கொடுக்கறதுங்கிற சின்ன பொருளை படைக்கிறா இருந்தாலே அது பெரிய ஒரு காரியம். இன்னைக்கு விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து கூட எதையும் ஒன்று வரைக்கும் படைக்க முடியல, ஒத்துக்கிறவும் செய்யறாங்க. செயற்கை நுண்ணறிவு ஒன்று வந்தா கூட ஒரு உயிர் உள்ளதை வந்து அவங்களால் படைக்க முடியல. அப்படி இருக்கும் பொழுது அதே பலவீனமாகி விட்டது. எல்லாரும் சேர்ந்து படைக்க இயலாதும் போது ரெண்டாவது பலவீனமாகி விடுகிறது. மூணாவது பலவீனம் என்னன்னு கேட்டா, துபாபு ஷையன், ஒரு ஈ ஒன்றை வந்து அவரிடமிருந்து பறித்து கொள்ளுமையானால் அந்த ஈடமிருந்து அந்த ஒரு பொருளை அவர்கள் மீட்டெடுக்க மாட்டார்கள், அதுக்கும் சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேடுபவனும் பலவீனமா இருக்கிறான், தேடப்படுறவனும் பலவீனமா இருக்கிறான். நீ போய் தேடுறிய, அங்க போய் கேட்கிறியப்பா, நீ ஒரு பலவீனமா இருக்கிற. யார்கிட்ட போய் கேட்கறிய, அவர் அதை விட பலவீனமா இருக்காரு. நீனே பலவீனம். ஈமான், நீ தேடுறவன் பலவீனம்ங்கிறது ஈமான் பலவீனத்தை காட்டுது. அவுளியாட்ட போய் கேட்கறான்ல, அவுளியாவே மகான பெரியார், அந்த தெய்வம் இந்த தெய்வமே அப்படின்னு கேட்கிறானே, இவன் எப்படி இருக்கிறான்? பலவீனமான ஈமானா இருக்கிறான். அட இவன் வலுவான ஈமான், என் இறைவன் எனக்கு தருவான் நம்புறது வலுவான ஈமான். இவன் ஒண்ணுமில்லாத ஒன்றை வந்து பெரிய சக்தியா நினைக்கிறான் பாருங்க, அது ஒரு பலவீனமா இவன் இருக்கிறான். சரி, இவன் பலவீனமா இருந்து அவர் பலமா இருக்காரான்னு கேட்டா, நீ அழைக்கிறாலும் பலவீனமா இருக்கிறார். யார் அழைக்கிறானோ அவனும் பலவீனமா இருக்கிறான், யாரை அழைக்கிறார்களோ அவர்களும் பலவீனமா இருக்கிறார்கள். பலவீனம் என்ற ஒரு வார்த்தையை நீ அழைக்கிற 50 பேர் பலவீனர்கள். பலவீனற்று போய் ஏதாவது உதவி தேடுவானா? நம்மளே ஒரு அடிக்க வர்றான்னு சொன்னா நம்மளை விட எளிமையா இருக்க ஒரு நோஞ்சான்ட்டே போய் உதவி தேடுவோம், ஒரு பயில்வான்ட்டு உதவி தேடணும், ஒரு பெரிய சக்தியிடம் உதவி தேடும். நம்மளை ஒருத்தன் அடிக்க வர்றான்னு சொன்னா, நம்மளை தாக்க வர்றான்னு சொன்னா அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி என்ன செய்யணும்? ஒரு வலுவான ஒரு இடத்தை நோக்கி தான் நம்ம போவோமே தவிர பலவீனமான ஒரு ஆள்கிட்ட போய் உதவி தேட மாட்டோம். தேடினா அது யூஸ் ஆகாது, நம்மளை அது காப்பாற்றாது, பயன் தராது அப்படின்னு வழங்கி வச்சிருக்கோம்ல. இதுலயும் வரமாட்டேங்குது. அல்லாஹ்வை தவிர நீங்க வணங்குறதுல வரமாட்டேங்குது. அவுளியான்னு ஒரே அவுளியா தானே புராணம் பாடுறீங்க, பள்ளியாசல்ல பயான் பண்ணாலும் அவுளியாவை தான் புகழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. ஒருத்தர் அவுளியாவான்னு நமக்கு தெரியாது. முதல்ல அது அல்லாவுக்கு மட்டும் தான் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதை கூட உணராம என்ன செய்றீங்க? அந்த பெரியார் இந்த பெரியாருன்னு சொல்லி மஹபூப சுபஹானி மாசூக்க ரஹ்மானி வந்து அட்டைமொழிக்கு மேல அடைமொழி கொடுக்குறீங்க. பகுதாதில் வாழும் ஞானி முஹிதீனுங்கிறீங்க. ஒண்ணுமில்லாத பலவீனம் அல்லாஹ் சொல்லிக்காருனா இவங்க என்ன பண்றாங்க? செத்து போன ஆட்களுக்கெல்லாம் அண்ட கோடிகளும் ஒரு பந்தன கைக்குள் அடக்கி விளையாட வள்ளீர். அண்ட கோடி அப்துல் காதர் ஜீலானின்னு ஒருத்தர் இருந்தார்ல பாகதாதுல, நிறைய வழிகெடுத்த ஒரு சூஃபி இருந்தாலும் அவருடைய பேர்ல என்ன செய்யறாங்க? அவர் கடவுளாக்கி விட்டாங்க. என்ன மெய்நிலை கண்ட ஞானி மஹபூபு சுபஹானி அவருக்கு பேரான். அவர் என்ன செய்வாராம்? அண்ட கோடிகளையும் எல்லா அண்ட சராசரத்தை எல்லாம் ஒரு பந்து மாதிரி கைக்குள்ள உங்களுக்கு விளையாட முடியுங்கிறான். அல்லாஹ் சொல்றான், ஒரு ஈய படைக்க முடியாதுங்கிறான். ஈட்ட இருந்து பறிச்சுக்கிட்டு போனா அதை எடுக்கவே நமக்கு முடியாது அப்படின்னு நல்லா சொல்றான். நீங்க யாரை அழைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் அந்த ஸ்டேஜ் நல்லா சொல்லிவிட்டான். இவங்க என்ன செய்யறாங்க? அவுளியா மகான்கிற பேர்ல பாட்டு எழுதி வச்சுக்கிறாங்க. அண்ட கோடிகளுமோர் பந்தன கைக்குள் அடக்கி விளையாட வள்ளீர். அண்ட கோடிகளையும் ஒரு பந்து மாதிரி கைக்குள்ள வச்சு விளையாடுவீங்க. இந்த பூமி சூரிய சந்திரன் எல்லாத்தையும் சுருட்டி ஒரு பந்து மாதிரி ஆக்கி அதை கையில வச்சு உருட்டி விளையாடுவாரான். யார்? அப்துல் காதர் ஜிலானி. ஆனா இங்க எல்லாம் என்ன சொல்றான்? ஒரு ஈட்ட இருந்து உள்ளதை பறிக்க முடியாதுங்கிறான், ஒரு ஈய படைக்க இயலாதுங்கிறான். இவங்க அந்த மாதிரி படிக்கிறாங்க. அகிலமோர் ஏழினையும் ஆடும் கரங்கு போல் ஆட்டி விளையாட வள்ளீர். 7 உலகத்தையும் ஒரு நீங்க ஆட்டி விளையாடுவீங்க. அதே மாதிரி கண்டித்த கடுகில் 7 கடலை புகட்டி கடலைக்கு விளையாட வள்ளீர். கண்டித்த சின்ன சின்ன கடுகு இருக்குல்ல, ஒரு கடுகு எடுத்துக்குவாரான் அந்த அவுளியா. யாரு? அப்துல் காதர் ஜிலானி. அந்த கடுகை எடுத்துக்கிட்டு 7 கடலையும் எடுத்து கடுகுக்குள்ள நினைச்சிருவான். சின்ன கடுகுக்குள்ள 7 கடல் தண்ணீரை முன்னாடி உள்ளக்கு திணிச்சு அதுக்குள்ள இவரும் புகுந்து கலைக்கு விளையாடுவாரான். கண்டித்த கடுகில் 7 கடலை புகட்டி. யாரே? இந்த குணங்குடி மஸ்தான் ஒரு கிறுக்கன் தான், அவன் படிச்சிருக்கான். எப்படி? கண்டித்த கடுகில் 7 கடலை புகட்டி. அவ குணங்குடி மஸ்தான் அவுளியா. அவருக்கு பேர் என்ன? அவருக்கு பேர் தர்கா. அவர் ஞானி. என்ன கோமணம் கட்டிட்டு தெரிஞ்சவனுக்கு ஞானின்னு பேரு. அப்ப கண்டித்த கடுகில் 7 கடலை புகட்டி கலைக்கு விளையாட வள்ளீர். கண்டித்த கடுகுல வந்து 7 கடலையும் உள்ளக்க திணிச்சு கலக்கி விளையாடுவீங்கன்னு நம்புறீங்க. இப்படித்தானப்பா உங்களுடைய சொற்பொழிவு, மக்களுக்கு சொல்லக்கூடிய போதனை இப்படித்தானே இருக்கிறது. இதைத்தான் நீங்க இதைத்தானே இஸ்லாம்ங்கிற பேர்ல சொல்லி கொடுக்குறீங்க. அந்த மாதிரி இருக்கிறீங்களே, அந்த மாதிரி இருக்குன்னு அல்லாஹ் ஒத்துக்கிறானா? அது இஸ்லாத்தின் பேர்லாம் அதெல்லாம் செய்றீங்க. அல்லாஹ் அவருக்கு கொடுத்ததானே ஏமாந்து போய் சொல்றீங்க. அது அப்துல் காதர் என்பவருக்கு அல்லாஹ் அந்த மாதிரி பவரையெல்லாம் கொடுத்துட்டான்னு தானே சொல்றீங்க. அதுதானே இல்லைங்கிறான்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்? அடே, ஒரு ஈய கூட எல்லாரும் சேர்ந்தாலும் படைக்க முடியாதுப்பா. ஒருத்தருக்கும் படிக்க முடியாது, எல்லாருக்கும் சேர்ந்தாலும் படைக்க முடியாது. ஒரு ஈய வந்து அவங்கள்ட்ட ஒரு பொருளை எடுத்துக்கிட்டா மீட்ட முடியாது. எதை காட்டுது உங்களுக்கு?
அவங்களால் எதுவுமே செய்ய முடியாது. எதுவும் செய்ய முடியாத ஒன்றை வந்து எதுவும் செய்வார், என்ன வேண்டாலும் செய்வார்கள் நம்புறீங்கன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய மடமேன்னு பாருங்க. அதுக்கடுத்து எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, இது முடிக்கும் போது லாஃபத் தாலிபுல் மத்ரூப், தேடுபவனும் பலவீனனா இருக்கிறான், தேடப்படுறவரும் பலவீனமா இருக்கிறான். நீ யாரை போய் தேடுறியோ, அது சாமியா இருக்கட்டும், சிலையா இருக்கட்டும், கல்லா இருக்கட்டும், மண்ணா இருக்கட்டும், மரமா இருக்கட்டும், மட்டையா இருக்கட்டும், செத்து போன நீ மகான் நினைக்கக்கூடியவர்களா இருக்கட்டும், எல்லாம் பலவீனம். லாஃபத் தாலிபுல் மத்ரூப், தேடுபவனும் தேடப்படுபவனும் பலவீனனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிக்கிறான். எப்படின்னு கேட்டா, ஒமா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி, அல்லாஹ்வை இவங்க மதிக்க வேண்டிய விதத்தில் மதிக்கவே இல்லை. இப்படிலாம் ஒருத்தன் பேசுறா, அல்லாஹ் மதிக்கிறவனா? கண்டித்த கடுகளைகள் கடலை புகட்டிடுவாருங்கிறது, செத்தால உசுராக்கிடுவாருங்கிறது, அது வந்து லவ்ஹுல் மஹ்ஃபூல் வரைக்கும் பாப்பாருங்கிறது, இப்படிலாம் கதையை எழுதி வச்சிருக்கீங்களப்பா. அல்லாஹ் மதிக்கிற லட்சணமா இது? அல்லாஹ் மதிச்சா இப்படி செஞ்சிருப்பியா? இதெல்லாம் ரப்புல் ஆலமீன் தனிப்பட்ட ஒரு பவர் ஆயிடுச்சு. இது அல்லாஹ் யாருக்கும் கொடுக்க மாட்டானே, கொடுத்துதான் நம்புறான பைத்தியக்காரனா இருக்காங்கன்னு நினைக்கணுமா இல்லையா? அதை முடிக்கிறான்ல, ஒமா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி, அல்லாஹுவை கண்ணியப்படுத்த வேண்டிய அளவுக்கு அவர்கள் கண்ணியப்படுத்தவில்லை. அல்லாஹ் கண்ணியப்படுத்துறதுக்குன்னு ஒரு முறை இருக்கிறது. அந்த அந்த உச்ச ஸ்தாயில வைத்து அவனை என்ன செய்யணும்? கண்ணியப்படுத்தணும். நீங்க என்ன செய்றீங்க? அல்லாஹ் தூட்டி அல்லாஹ்வுக்கு ஒன்றும் ஏழாதுங்கிற மாதிரி, இவருக்கு தான் ஏழுங்கிற மாதிரி அளவுக்கு ஆக்கிவிட்டீங்க உதாரணங்களை போட்டு. அதுக்கு தான் அல்லாஹ் அழகான உதாரணம் போட்டு, இதுக்கு மேல என்ன உதாரணம்? இதுக்கு இதை காட்டுறதற்கு இதுக்கு மிஞ்சின உதாரணம் இருக்குதா? அப்ப ஏக இறைவனை சர்வ வல்லமை மிக்க அல்லாஹ்வுக்கு இணையாக்குனீங்கன்னு சொன்னா நீங்க கண்ணியத்தை குலைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பல தத்துவங்களை சொல்லி விளக்குவதை விட ஒரு சின்ன ஒரு உதாரணத்தில் எல்லாத்தையும் முடிச்சிடறான்ல. ஒரு ஈய சொல்லி, ஈல டிராபிக் க்ளோஸ், ஈய சொல்லி நினைச்சிட்டான், ஈய படைப்பாரா? எல்லாரும் சேர்ந்து படைப்பாங்களா? ஈ எடுத்துட்டு போன மீட்டு வர, அவ்வளவுதான் கேள்வி. இந்த கேள்விக்குள்ள சிந்திச்சுக்கிட்டே இருந்து இதை படுத்துக்கிட்டு நீ சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு விவரம் இருக்குது. நம்ம எப்படி இவ்வளவு அறிவினர்களா இருக்கிறோம்? இவ்வளவு அழுத்தமா அல்லாஹ் சொல்லும் பொழுது நம்ம வந்து ஒண்ணுமே இல்லைன்னு புசுன்னு ஆக்கிவிட்டான்ல. ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னவர்களுக்கு எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறோம். எப்படி அது எப்படி இஸ்லாம் ஆகும்? அது எப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கமாக நினைக்க வேணாமா? அப்ப இந்த இது பெரிய பெரிய ஆராய்ச்சிலாம், வேற வேறு விஷயங்கள்லாம், ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட வசனம்லாம் சொன்னா உங்களுக்கு மனப்பாடம் பண்ண கஷ்டமா இருக்கேன். ஒத்த உதாரணத்தை சொன்னா உதாரணத்தை யார் யாபத்தில் வச்சுக்கிற முடியும்? இது நினைச்சு பாருங்க, வேற ஒன்றும் வேணாம். இவரெல்லாம் சேர்ந்து ஈய படைக்குவாரா? முடியாதுல. ஈலேருந்து திருப்பி தருவாரா? தர முடியாது. விட்டு தரல பேசாம மறையன்னு அங்கே போறீங்க அப்படிங்கிறத எல்லாம் செய்யறாங்க. அது கடுமையான முறையில் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து இந்த இணை கற்பிக்கிற விஷயங்களை வந்து பல இடங்கள்ல உதாரணத்தின் மூலமாக, எல்லாத்தையும் உதாரணம் மூலமாக மட்டும் அல்ல விளக்கல, உதாரணம் இல்லாம தெளிவான வார்த்தைகளை கொண்டும் பல விஷயங்களெல்லாம் விளக்கி தான் இருக்கிறான். இந்த தௌஹீது சம்பந்தமா, இந்த ஷிர்க் சம்பந்தமா விளக்கி இருக்கிறான். ஆனாலும் உதாரணங்களை சொல்லும் போது நல்லா சிந்திப்பாங்க, ஒரு ஆழமாக உள்ளத்துல பதியும் என்பதற்கு தான் அந்த உதாரணங்களை காட்டுறான். அந்த மாதிரி உதாரணம் ஒன்று சொல்றான். என்ன சொல்றான்னு கேட்டா, இது வந்து ஒரு லாஜிக்கான உதாரணம் எல்லாம் சொல்றான். இப்ப சொல்லக்கூடிய உதாரணம் வந்து ஒரு தர்க்க ரீதியான உதாரணம். 30வது அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் உள்ள ஒரு உதாரணம். என்ன உதாரணம் காட்டுறான்னு சொன்னா, உங்களுக்கு வந்து நீங்க வந்து சுதந்திரமான மனிதன், இந்த கருத்தை விளங்கிட்டு அர்த்தத்தை பார்ப்போம். நீங்க வந்து யாருக்கும் அடிமையாக இல்லாத சுயேட்சையாக செயல்படக்கூடிய ஒரு மனிதராக நீங்க இருக்கிறீங்க. பெரிய காசு பணம் சொத்து சுகமெல்லாம் நிறைய உங்கள்கிட்ட இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க என்ன செய்றீங்கன்னா, ஒரு அடிமையை போர்க்களத்தில் பிடிக்கிறீங்க. போர்க்களத்தின் மூலமாக உங்களுக்கு அடிமை கிடைக்குது. அல்லது ஒரு காசை கொடுத்து ஒரு அடிமையை வாங்குறீங்க. அல்ல என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த பூமியில் இந்த மனிதனுடைய அந்த மடத்தனத்தை புரிய வைக்கிறதுக்காக வேண்டி அவனையே அல்ல உதாரணமாக்குறான். அடே உன்னை எடுத்துக்கடா. எப்படி எல்லாம் கொண்டு வர்றான் அந்த உதாரணம்? இதுல சொல்லக்கூடிய உதாரணம் என்னன்னு கேட்டா, நீ உன்னை எடுத்துக்க, நீ சுதந்திரமான மனுஷன் தானே, நீ சம்பாதிக்கிறீங்கள, காசு பணம் சொத்து சுகம்லாம் சேர்க்கிறீங்கள, சேர்த்துட்டு ஒரு அடிமையை நீ விலைக்கு வாங்குற. அடிமையை விலைக்கு வாங்கிட்டு நீ என்ன செய்யற, உனக்கு ஒரு 10,000 கோடி இருக்கா, அந்த அடிமையை கூப்பிட்டு, இந்தப்பா 10,000 கோடி இருக்கு, இது நம்ம 2 பேரும் சமமான பங்காளி, நீ 5,000 கோடி எடுத்துக்க, நான் 5,000 கோடி எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு அடிமைக்கு நீ அப்படி கொடுப்பியா? உனக்கு பெரிய ஒரு செல்வம் செல்வாக்கு எல்லாமே இருந்தா கூட உன்னுடைய மகனுக்கு வேண்டா கொடுப்பியே தவிர, ஒரு அடிமை என்பவனுக்கு போய் உன்னுடைய சொத்து சுகம் எல்லாத்திலையும் சமமாக ஆக்கி, நீனும் நானும் ஒண்ணுதான், எனக்கு உள்ள எல்லா அதிகாரமும் உனக்கும் இருக்கிறது, நான் எடுக்கிற எல்லா முடிவும் நீ எடுக்கலாம்னு சொல்லி நீ விலைக்கு வாங்கிட்டு வந்த ஒரு அடிமைக்கு நீ கொடுப்பியா? கொடுக்க மாட்டீங்கள? வல்ல கொடுப்பானா? எப்படி கேட்கறான்ல, நீ கொடுக்க மாட்டீங்களடா, நீ கொடுக்க மாட்ட. உன்னுடைய எந்த ஒரு சொத்தையும் அடிமைக்கு வேலைக்காரனுக்கு பாதி கொடுப்பியான்னா கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டேன்? இவன் அடிமை, நான் வந்து நான் இதுக்கு எஜமான்,
எஜமானா இருக்கக்கூடிய நான் எதுக்கு இவனை எனக்கு சமமாக்கணும், என்னுடைய அதிகாரம் என்னுடைய இதில் எல்லாம் இவனை எதுக்கு பாதி பங்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டு எந்த மனிதனும் தன்னுடைய அதிகாரத்தை யாருக்கும் கொடுப்பது கிடையாது. அதே நேரத்தில் கடவுள் விஷயம் என்ன நினைக்கிறாங்க என்று கேட்டால் அல்லாஹ் சர்வசக்தன் தான். ஆனால் இவங்க சொல்லக்கூடிய இந்த அவுளியான அடிமை தானே. நீ சொல்லக்கூடிய நாகூராரு அஜ்மீராரு எல்லாம் யாரு அடிமை தானப்பா. அந்த அடிமைக்கு பாதியை கொடுத்துட்டாங்கிறிய, நீ கொடுக்க மாட்டீங்கள. நீயாவது ஒரு சொத்து சோத்தை வச்சிருக்கிறன்னு சொன்னா அது அல்லாஹ் உனக்கு கொடுத்தது தான். உன்னுடைய வல்லமையை கொண்டு நீ சம்பாதிச்சது கிடையாது உண்மையில பார்த்தோம்னா. ஆனால் நீ உரிமையாளன் வச்சுக்க. அப்போ உனக்கே இவ்வளவு பெரிய ஒரு பவர் இருக்கு என்று சொன்னால், உன்னுடைய பவரை அடுத்தவனுக்கு விட்டு கொடுக்க மாட்டா என்று சொன்னால், இவ்வளவு ஒண்ணுமில்லாத இந்த அண்ட சராசரத்தை தன்னுடைய வல்லமையை கொண்டு படைத்துக்கிற இறைவன் எல்லாத்தையும் படைச்சுவிட்டு இதுல நீங்க பாதி அதிகாரம் செலுத்திக்கிறங்க, நீங்களும் செல்வத்தை கொடுங்க, நீங்களும் புள்ளக்குட்டியை கொடுங்க, நீங்களும் நோய் தீக்கிற வேலையை பாருங்கன்னு பிரிச்சு கொடுப்பானா? நீ கொடுக்க மாட்டீங்களா? அட உன்னை வச்சு சிந்தி பாருடா. உனக்கு இல்லாத ஒரு இது கூட அல்லாவுக்கு இருக்காதா? உனக்கு உள்ள ரோசம் கூட அல்லாவுக்கு இருக்காதா? உனக்கு உள்ள அந்த தனித்துவம், அந்த உன்னுடைய உரிமை, அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்றீல, அது உனக்கு இருக்கிற அளவு கூட அல்லாவுக்கு இருக்காதா? எப்படி அல்லாஹ் கொடுப்பான்? அவனுக்கே உள்ள விஷயம். நீ எல்லாருமே அடிமை. உனக்கு காசு கொடுத்து ஒருத்தனை விலைக்கு வேண்டிய அடிமை தானப்பா. அந்த அடிமை நல்ல அடிமையா இருந்தால் நல்ல அடிமைன்னு சொல்லுவியே தவிர அவன் உன்னுடைய அந்தஸ்துக்கு வந்துடுவான். அவன் நீ ஒசத்துவியா? கொடுக்க மாட்டேன். ஒரு முதல்வர் இருக்கார், முதல்வருக்கு ஒரு அடிமை இருக்கிறான். அந்த முதல்வர் போட வேண்டிய கையெழுத்துல பாதி கையெழுத்து அவன் போடுவானா? ஒரு பிரதமர் போடுற கையெழுத்த பிரதமருடைய அடிமையை ஒருத்தர் இருந்தான் அவன் போடுறதுக்கு அனுமதிப்பாங்களா? மாட்டாங்க. அவன் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கிறீங்கள. அப்ப யார் யாரை எங்க வைக்கணுங்கிற அறிவு உங்களுக்கு இருக்கு, படைச்ச ரப்புக்கு இருக்காதா? ஒருத்தனை எங்க வைக்கணும் உனக்கு தெரியலப்பா. நீ நீ எஜமானா இருக்க, உனக்கு வேலைக்காரனை சேர்த்திருக்கேன்னா வேலைக்காரனை எங்க நிப்பாட்டணும், அவனை என்ன வைக்கணும், சொன்னதை செய்யணும். அதுக்கு மேல உனக்கு ஒன்றும் கிடையாது. சொன்னதைத்தான் நீ செய்யணுமே தவிர நீயா இந்த முடிவு எடுக்கக்கூடாதுன்ற அளவுக்கு நீ விளங்கி வச்சிருக்கீங்கள. அப்ப நீங்க எல்லாம் அந்த வேலைக்காரனை எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு யார் யாரை எங்க வைக்கணும்னு உங்களுக்கு தெரியுது. ஆனா உங்களை படைச்ச இறைவனுக்கு தெரியாதா? அப்படிதான் நினைக்கிறாங்க. இந்த மௌலிது கிதாபுல இந்த குப்பையில் எழுதி வச்சுக்கிறாங்க. எப்படி ஒக்கதா தாக்க ஹிதாபுல்லாஹி முஸ்தமியா, அல்லாவே அவுலியா அப்துல் கார் ஜிலானி பேசினானா. எப்படி பேசினானா? அல்தாக்க மின் குதிரத்தின் மாசித்த மின் முஸ்ததா, உனக்கு என்னென்ன இயல்மோ எல்லாத்தையும் நாடியதெல்லாம் நீ செஞ்சுக்க அப்படின்ட்டானா. அவருக்கு என்ன செஞ்சிட்டானா, நான் எதுக்கு வெட்டியா கிடக்கிறேன், நீ பாத்துக்கப்பா எல்லாத்தையும், நீனே எல்லாத்தையும் பாத்துக்க, நீனே நிர்வாகம் பண்ணிக்க, நீனே அல்லாவா இருந்துக்க அப்படின்ட்டானா. அல்லா எப்படி எழுதி எப்படி எழுதி வச்சுக்கிறாங்க? அல்தாக்க மின் குதிரத்தின் மாசித்த மின் முஸ்ததா, உனக்கு இயன்றதை விருப்பமானதை எல்லாம் நாடியதை எல்லாம் நீ செஞ்சுக்க. அதை அல்லாஹ் உனக்கு தந்துட்டான். அந்த குதிரத்தை உனக்கு தந்து விட்டான். அல்லாஹ் தந்துட்டானா. யாருக்கு தந்துட்டானா? இந்த மகான்கள் சொல்லக்கூடிய இந்த போலியான ஆட்களுக்கு, செத்து போன ஆட்களுக்கு என்ன கொடுத்துட்டான்? அல்லாஹ் எல்லா ஆற்றலையும் கொடுத்துட்டானா. இப்ப நீ கொடுக்க மாட்டே, அல்லாஹ் கொடுப்பானோ? உனக்கு சொல்லும் போது எப்படி உனக்கு ரோசம் வருது? ஏன் இதை கொடுக்க சொல்றியா? எப்படி கொடுக்க சொல்ற? நான் எப்படி அவனுக்கு கொடுப்பேன்? அண்ணன் தம்பி கொடுக்க மாட்டேங்கிறான், பெத்த தகப்ப மகனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். அப்படி உன்னுடையது என்னுடையதுன்னு சொல்லிட்டு அதை அடுத்தவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அடிமைண்ட் வரும்போது என்ன செய்றீங்க? அடிமைன்னா அடிமை, இவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, என் ரத்தமாயிவன் அப்படின்னு நினைத்து என்ன செய்றீங்க? அடிமையுடைய இடத்துல வைக்கிறீங்களா இல்லையா? அப்படி வைத்திருக்கும் பொழுது நீங்க எப்படி அல்லாஹ்வை இந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்க? எப்படி நினைக்கிறீங்க? அல்லாஹ் இருக்கு, அல்லாஹ் எல்லாம் இருந்தாலும் நபிகள் நாயகத்துக்கு அதையெல்லாம் நீங்க செஞ்சுக்கிறீங்க அதிகாரத்தை கொடுத்துட்டான், அவுலியாக்களுக்கு கொடுத்துட்டான், சகாபாக்களுக்கு கொடுத்துட்டான், இமாம்களுக்கு கொடுத்துட்டான், ஞானிகளுக்கு கொடுத்துட்டான்னா எப்படி கொடுப்பான்? நீ கொடுக்க மாட்டா, அவங்க கொடுப்பானா? இதை விளங்குறதுக்கு தான் இந்த மரமண்டைகளுக்கு விளங்குற மாதிரி உதாரணத்தை அப்படி போடுறான். எப்படி போடுறான்? லரபலக்கும் மசலன், அல்லாஹ் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் இந்த உதாரணம் எப்படி ஆரம்பிக்குதுன்ற எந்த வசனம்னு கேட்டா 30வது சூறாவுல 28வது வசனத்தில் வருகிறது. லரபலக்கும் மசலன், உங்களுக்கு ஒரு உதாரணத்தை அல்லாஹ் எடுத்து சொல்கிறான். மின் அன்புசிக்கும், உங்களிடமிருந்தே அது உதாரணம், வெளி உதாரணம் அல்ல. ஒன்னே தானே உதாரணம் காட்டுறேன், வெளியே உதாரணம் காட்டலடா, ஒன்னே தான் உனக்கு உதாரணம் காட்டுறேன். எப்படி செய்யறேன்? மசலம் என் அன்புசிக்கும், உங்களில் இருந்தே ஒரு உதாரணத்தை அல்லாஹ் உங்களுக்கு விளக்குகிறான். இவ்வளவு தெளிவான வசனங்கள் உங்களுக்கு விளங்க மாட்டேங்குது. இந்த உதாரணத்தை சொல்லி நாக்கப்புடுங்கிற மாதிரி கேட்டாலாச்சு நீ புரியுதா உனக்கு அப்படிங்கிற மாதிரி, இந்த நாக்கப்புடுங்கிற மாதிரி கேள்வி தான் நல்லா கேட்கிறான். என்ன கேட்கிறான்? ஹல்லக்கும் மிம்மா மலக்கத்து ஐமானுக்கும், உங்களுடைய வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டதுன்னு விளக்கின அடிமைன்னு அர்த்தம். உங்களுடைய அடிமைகளில் மின் சுரக்கா, பங்காளிகள் இருக்கிறார்களா? உங்களுக்கு அடிமைகள் வச்சிருப்பீங்களா? அடிமைகள் உங்களுக்கு பங்காளியை வச்சிருப்பீங்களா? ஃபீமா ரசக்கனாக்கும், உங்களுக்கு நாம் வழங்கிய செல்வங்களில அவர்களையும் நீங்கள் பங்காளி ஆக்குவீர்களா?
ஃபன்தும் பீகி சவாவுன், நீங்கள் அவங்கள சமமான உரிமை வைத்திருப்பீர்களா? நீங்கள் ஒரு எஜமானனா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு அடிமை இருக்கிறான், அந்த அடிமையை நீங்கள் அவனை சமமாக்குவீங்களா? உங்களுக்கு நாம் வழங்கியிருக்க இந்த ரிசுக்கில் செல்வங்களில் வந்து அவர்களையும் பாதி பங்காளி என்னை இருந்துக்க என்று சொல்வீர்களா? தகாஃபூனஹும் கஹீஃபத்திக்கும் அம்புசக்கும், உங்கள் விஷயத்தில் பயப்படுறது போல அவங்க விஷயத்துக்கு நீ பயப்படுவீங்களா? உங்களுக்கு ஒன்றுனா பயப்படுவீங்கல்ல, நமக்கு பயத்த விடக்கூடாது, தலைவலி வரக்கூடாது, காய்ச்சல் வரக்கூடாது, அவன் அடிக்கக்கூடாது, இவன் அடிக்கூடாது, அப்படி பயப்படுறீங்களா? அந்த மாதிரி இந்த அடிமைகளுக்கு நீங்கள் பயப்படுவீங்களா? இந்த அடிமைகளுக்கு ஏதாவது ஏற்பட்ட அவனுக்கு தலைவலி வந்தவொன்னே ஹார்டு துடிப்பீங்களா? துடிக்க மாட்டீங்கல்ல. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு அடிமை இருப்பானேயானால் அவனுக்கு உங்களுடைய செல்வத்தையும் கொடுக்க மாட்டீங்க, அவனையும் நீங்கள் அவனு சமம்னு கருத மாட்டீங்க, ஆக்கவும் மாட்டீங்க, பக்கத்து சிம்மானத்தில் உட்கார வைக்க மாட்டீங்க. அதே போல உங்கள் விஷயத்துக்கு நீங்கள் எப்படி அஞ்சு அஞ்சு செய்வீர்களோ அந்த மாதிரி அவன் விஷயத்துக்கு அஞ்ச மாட்டீங்க. வழி கொடுத்துட்டா சரி, போயிடாடா காரில் ஆக்சிடென்ட் அப்படின்லாம் பயப்படுவீங்கல்ல, அவன் விஷயத்துக்கு பயப்படுவீங்களா? படா செஞ்சுட்டு வாடாமீங்க, மழையாக இருந்தாலும் போடாமீங்க, வெயிலாக இருந்தாலும் போடாமீங்க, அவன் வைத்த வழியாக இருந்தாலும் போய் வேலையை முடிச்சுட்டு வாடாமீங்க. அவன் விஷயமா நீங்கள் பயப்பட மாட்டீங்க, உங்கள் விஷயத்துக்கு பயப்படுவீங்க. உங்கள் விஷயம் வரும்போது ஆஹா இன்னைக்கு மழையாக இருக்கிற வெளியே போனான்னு பிரச்சனை யாரும் வீட்டில் உட்காந்துக்குருவீங்க. அப்போ உங்களுடைய நன்மை, உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் பயப்படுற மாதிரி இந்த அடிமைகளுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டீங்கல்ல. அப்போ கதாலிக்க நுஃபஸ்ஸிலுல் ஆயாத், இப்படித்தான் சான்றுகளை நான் தெளிவாக சொல்கிறேன், லி கௌமி யஅகிலூன், புரிந்து கொள்ளுகிற மக்களுக்காக, விளங்குகிற மக்களுக்காக நாம இப்படி தெளிவாக்குறோம். நல்லா எப்படி அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்கிறான். இந்த ஒன்று விளங்குனால இந்த சிறுக்கு இருக்காதுங்க. எந்த ஒன்று? நமக்கு சொந்தமான ஒன்றில் வந்து அடுத்தவன் பங்கு வைப்பதை நம்ம ஒத்துக்கொள்வோமா? உங்க வாழ்க்கையில் நீங்க சிந்தித்து பாருங்க. இந்த உதாரணத்தை டெவலப் பண்ணி சொல்வதாக இருந்தால் இந்த உதாரணத்தை எடுத்துக்கிறங்க. உங்க வீட்டில் நீங்க உங்க வீட்டில் வந்து மனைவி மக்களோட நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. உங்க வீட்டில் வந்து ஒரு சமையல் செய்ய வேண்டி இருக்கிறது. என்ன சமைக்க வேண்டும் என்பதை பற்றி உங்க மனைவி முடிவு செய்யலாம், பிரச்சனை இல்லை. அல்லது நீங்க என்ன செய்யலாம், இன்னைக்கு வந்து இட்லியை போடு, இன்னைக்கு தோசையை போடு அப்படின்னு உங்க மனைவிக்கு நீங்க சொல்லலாம். அது வரைக்கும் ஓகே. ஒருத்தன் வர்றான், இங்கேருந்து வர்றான், அவன் என்ன செய்யறான், உங்க வீட்டுக்கு நுழைஞ்சு உங்க மனைவியை கூப்பிட்டு இந்தா இன்னைக்கு பிரியாணி வை அப்படிங்கிறான். நீ யாரா ஏன் முன்னாடி சொல்ற கேட்பீங்களா இல்லையா? உங்க மனைவிக்கு அவளா ஒரு முடிவு எடுக்கிறது ஓகே, நீங்களா ஒரு முடிவை சொல்வதும் ஓகே. மனைவிங்கிறதுனால உங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது சொல்றீங்க. அதே நேரத்தில் எவனோ ஒருத்தன் வந்து உங்க மனைவிக்கு உத்தரவு போட்டான்னு சொன்னா ஏன் அதிகாரத்தில் நீ என்னடா தலையிறன்னு கேட்பீங்களா இல்லையா? இதை சொல்ல நீ யாரா கேட்பீங்கல்ல. அப்ப அல்லாஹ் கேட்க மாட்டானா? அப்ப உங்களுக்கு தான் அந்த ரோசம்லாம் இருக்கு. அல்லாஹ் வந்து ரோசம் கட்டவன் நினைக்கிறீங்களா? எப்படிப்பா அவனுக்குள்ளது கொடுப்பான்ல நீங்க நினைக்கிறீங்க? அந்த ஒருத்தன் வந்து எவனோ ஒரு அடிமை வந்து உங்க வேலைக்காரன் வந்து உங்க வீட்டில் வந்து அதிகாரம் பண்றான். ஒரு கடை வச்சிருக்கிறீங்க, அந்த கடையில் வந்து அந்த பொருளை வந்து எந்தெந்த பொருளை என்னென்ன விலைக்கு விற்கிறது உங்களுடைய உரிமை சம்மந்தப்பட்டது. நீங்கள் 10 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு கூட விற்பீங்க, 10 ரூபா பொருளை வந்து 20 ரூபாய்க்கு கூட விற்பீங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு உரிமை. ஒருத்தன் அங்கேருந்து வர்றான், வந்துக்கிட்டு இனிமேல் இந்த பொருளை குறிப்பிட்ட ஒரு சோப்பு கட்டி எடுத்து இந்த பொருளை நீ 1 ரூபாய்க்கு தான் விற்கணும் அப்படின்னு சொன்ன, அதை யாரா நீ சொல்ல யாரான்னு கேட்க மாட்டீங்க. அது எப்படி விற்கணும், அது நான்லட முடிவு பண்ணணும். ஏன் கடையில் விற்கிறதுக்கு நீ என்னடா ஒரு அதிகாரம் கேட்பீங்களா இல்லையா? அப்போ ஒவ்வொரு மனுஷனும் வந்து அவனுக்குன்னு ஒரு அதிகாரத்தை வச்சிருக்கிறான்ல, விளங்கி வச்சிருக்கான்ல. அந்த அதிகாரத்தில் அடுத்தவனுக்கு பங்கு கொடுப்பானா? இவனுக்காவது பங்கு கொடுப்பானா? பங்கு கொடுக்க மாட்டான். அடே நீ எதுக்குள்ள அதை சொல்ற? நான்லடா முடிவு எடுப்பேன், நான் சும்மா கூட கொடுப்பேன், நீ யாரும் அதை சொல்ற கேட்குறீங்கல்ல. ஆனால் அல்லாஹ் விஷயத்தில் எப்படி செய்றீங்க? அல்லாஹ் என்ன செய்வான், நீ செஞ்சுக்க, நீ பிள்ளை நீ கொடுத்துக்க, ரிஸ்கை நீ கொடுத்துக்க, நோயை நீ குணமாயிக்க, நல்லா கொடுத்துட்றானா? யார் டிசைட் பண்ற? அல்லாவுக்கு சொந்தமானதுல வந்து யார் யாரோ முடிவெடுக்கிறாங்க. அந்த முடிவெடுக்கு மாதிரி அல்லாஹ் விட்டுறான். நீ விட மாட்டீங்க, அல்லாஹ் விட்டுருவான். நீங்க ஒரு அற்பத்தில் அற்பமா இருந்துகிட்டு உங்களுடைய அதிகாரம்னு ஒரு சின்ன ஒரு வட்டத்தை வைத்துக்கொண்டு அந்த அதிகாரத்தில் எவனுக்கும் பங்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு முதல்வராக இருக்கிறீங்க, முதல்வருக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குல்ல, அந்த அதிகாரத்தில் அடிப்படையில் ஒருத்தன் சீட்டு கேட்டு வந்தா நீங்க தான் சீட்டு கொடுப்பீங்க ஒரு மாணவனுக்கு. அங்க பியூனா இருக்கிறான், என்ன செய்யறான், ஒரு ஆளை கூட்டு வந்து இந்த உன்னை இந்த சேர்த்துக்கிட்டேன் அப்படிங்கிறான். சேர்த்துக்க முடியுமா? நீ எப்படா நான் சேர்க்கிற நீ சேர்க்கிறன்னு கேட்பீங்களா இல்லையா? அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள அதிகாரம் உங்களுக்கு தானே, முதல்வருக்கு தானே இருக்குது. முதல்வருடைய அதிகாரத்தை வந்து ஒரு பியூன் செய்ய முடியுமா? ஒரு பிரதமருடைய அதிகாரத்தை வந்து ஒரு குமாஸ்தா செய்ய முடியுமா? செஞ்சா ஒத்துக்குருவாரா? அப்போ ஒவ்வொருவரும் சின்னவன்லேருந்து பெரியவன்லேருந்து எல்லாருக்கும் ஒரு அதிகாரம் இருக்குது. அவனுக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஆளாக இருந்தால் அவனுடைய வீடுன்ற ஒரு அதிகாரம் அவனுக்கு மட்டும் உள்ளது தானே. நீங்கள் ஒவ்வொரு மனிதனும் விளங்கி வச்சிருக்கிறீங்க, நம்முடைய அதிகாரம்னு ஒன்று இருக்கிறது. இந்த அதிகாரத்தை அடுத்தவன் பங்கு போடுவதற்கு நாம் உடன்பட மாட்டோம், விட்டு தர மாட்டோம், அதை கட்டி காப்பாற்றும் நினைக்கிறீங்களா இல்லையா?
அப்படி நினைக்கக்கூடிய நீங்க அப்படி ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் என்ன நினைக்கிறீங்க, அல்லாஹ் இருக்கிறான்ல, அவன் தான் படைச்சவன், அவன் தான் ரிஸ்க் தர்றான், இருந்தாலும் இவரும் தரலாம். இது நீங்க பிடிங்கி கொடுக்குறீங்க. அல்லாஹ் கொடுக்கல இந்த அதிகாரத்தை, நீங்களே நினைச்சீங்க அல்லாட்டதே உண்டா அந்த அதிகாரத்தை வாங்கி இந்த இவர்கிட்ட கொடுத்துட்டேங்கிறீங்க. அப்ப எவ்வளவு பெரிய எவ்வளவு கோவம் அல்லாஹ்வுக்கு வரும், எவ்வளவு கொடுமையான சிந்தனை இது. அட உன்னை பத்தி நீ சிந்திச்சு பார்த்தாலும் இப்படி செய்வியா? ஒரு மனிதன் தன்னுடைய அதிகாரம் அடுத்தவனுக்கு போறதை ஒத்துக்குருவானா இருந்தால் அவன் இதை பேசலாம், சிறுக்கு வைக்கலாம். எந்த மனுஷனா ஒத்துக்குருவானா என்னுடைய அதிகாரத்தை யாருக்கு வேணாலும் கொடுப்பேன்னு இருப்பானா? கொடுக்கவே மாட்டான். அதிகாரத்தை நான் தான் வச்சுக்கிறவேன். அப்ப அதே மாதிரி அவனுடைய மனைவி இருக்கிறான்னு வைங்க, அவனுடைய மனைவி அவனுக்கு மட்டும்தான் இருக்கணுமே தவிர பக்கத்து வீட்டுக்காரன் பட்டுப்புட வாங்கி மனைவிக்கு வாங்கி கொடுத்தானா ஒத்துக்குருவானா? என் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்க நீ யாரா? கூட பிறந்த அண்ணன் வாங்கி கொடுத்தா கூட ஒத்துக்குருவானா? கூட பிறந்த தம்பி வாங்கி கொடுத்தாலும் ஒத்துக்குருவானா? என் மனைவிக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், நீ யாரா அதை செய்வதற்குன்னு கேட்பானா இல்லையா? அப்ப எல்லாத்துலயும் என் வீடு, என் மனைவி, என் உரிமை, என் பிள்ளைகள், உனக்கு தனி உரிமைகள் இருக்கிறது. அந்த உரிமைகள் உங்களுடைய கீழ்நிலையில் உள்ளவர்களுக்கு பங்கு வச்சு கொடுப்பது கிடையாது. ஆனா இங்க என்னன்னு கேட்டா இது அடிமை. அல்லாஹ்வுடைய விஷயம் எப்படி வருது? உலகத்தில் உள்ள எல்லாருமே இபாதுகள் தான், அடியார்கள் தான். அவங்க நபியா இருந்தாலும் சரி, அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை, மலக்கா இருந்தாலும் சரி, ஜின்னா இருந்தாலும் சரி, சைத்தானா இருந்தாலும் சரி, அனைவருமே யாரு தான்? அல்லாஹ்வுக்கு அடிமைகள். அடிமைகளாக இருக்கிறவர்களை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அந்த அடிமைகளுக்கு அதிகாரம் இருக்குது, அல்லாஹ்வுக்கு இருக்கிற அதிகாரத்தை கொஞ்சம் அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கிறான். அல்லாஹ்ட்ட கேட்கறதுல அவர்கிட்ட அடிமைட்டையும் கேட்கலாம். அல்லாஹ் செய்யற உதவிகள் அந்த அடிமையும் செய்வாரு அப்படின்னு ஒரு அடிமை எவனாச்சும் செய்வானா? உலகத்துல ஒரு சர்வசக்தி உள்ள ஒரு ராஜா ஒருத்தர் இருக்கார். அந்த ராஜா என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு சக்கரவர்த்தியா இருக்காருன்னு வைங்க, அவர் என்ன வேணாலும் செய்யற அளவுக்கு செல்வம் செல்வா கூட இருக்கிற ஒரு நாட்டுடைய அதிபரா இருக்கார். அந்த அதிபர் யார் வேண்டாலும் அணுகலாம்னு கதவை திறந்து வச்சிருக்கிறார். குடிமக்கள்கிட்ட சொல்றாரு, யார் வேண்டாலும் வாங்க, உங்க கோரிக்கை என்று சொல்லுங்க, நான் உங்களுக்கு நிறைவேற்ற தயாரா இருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்யறாரு? சக்தி உள்ளவராகவும் இருக்காரு, கருணை உள்ளவராகவும் இருக்கிறாரு. அதே நேரத்தில் யார்ட்டையாவது பர்மிஷன் வாங்கிட்டு வரணும்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. நீ டைரக்டா வாப்பா, நீ என்கிட்ட வா, நீ நேரடியா என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசர் இருக்கிறார். அதுல நீ குடிமக்களா இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன செய்றீங்கன்னா, அரசர் வாசல் தந்து அதை விட்டுவிட்டு அவனுக்குள்ள அந்த கூட்டி பெருக்கிற ஒருத்தர் நியமிச்சிருப்பார்ல, அவன்கிட்ட போய்கிட்டு நமக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பா அப்படின்னா, எனக்கு ஒரு 5 ஏக்கர் எழுதி தானே கேட்டா என்ன? அவன் ராஜா, இவன் ராஜாவா? இவன் கொடுக்கறதுக்கு வாசல திறந்து வச்சுட்டு இருக்கிறானோ அவன்கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க. அவன்கிட்ட கேட்கறத அவனுடைய வேலைக்காரன் கேட்டீங்கன்னு சொன்னா என்னவாயிரும்? அவனால தீர்ணிக்க முடியாது. ஏண்டா நான் ராஜாவா இவன் ராஜாவா? என்கிட்ட கேட்கறது அவன்கிட்ட சொல்லுவானா இல்லையா? அப்ப என்ன தேவை வந்துச்சு நான் கேட்கிறேன். அல்லாஹ்வை தவிர மற்றவர்கிட்ட நீ கேட்பதற்கு என்ன அவசியம் வந்துச்சு? தரமாட்டேன்னு சொன்னானா? யாரை கூட்டிட்டு வந்தா தர வேண்டானா? அல்லது உனக்கு அந்த தகுதி இல்லைன்னு எல்லாம் சொன்னானா? அவன் தான் திறந்து வச்சுக்கிட்டு இருக்கானே, உதுமூனி அஸ்தஜிபு லக்கும், கேளுங்க தர்றேன் அப்படின்னு. அவன் அல்லாஹ் என்ன செய்யறான்? நீங்க கேளு, நான் தர தயாரா இருக்கேன்னு சொல்ற ஒருத்தனா இருக்கான். நீ பாவம் செஞ்சா கூட என்கிட்ட கேளுப்பா, நான் மன்னிக்க ரெடியா இருக்கேன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவன் எல்லாத்தையும் விட கருணை மிக்கவன், ரஹ்மான் ரஹீம் என்று அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவனாக ஒருத்தன் இருக்கும் பொழுது நீ அற்பத்திலும் 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 அற்பமா இருக்கக்கூடிய ஒரு சக்திகள்கிட்ட போய் என்ன செய்யற? கேட்கிற. அல்லாஹ் கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன்னா எப்படி கொடுப்பான்? இதுக்கு தான் அல்லாஹ் கேட்கறான். எப்படி கேட்கறான்? அதான் எப்படி கேட்கறான்னா, லரபலக்கும், உங்களுக்கு மசலன், உதாரணமாக அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். உங்களுக்கு ஒரு உதாரணத்தின் மூலம் அல்லாஹ் புரிய வைக்கிறான். அந்த உதாரணம் என்ன உதாரணம்டா? மின் அன்புசிக்கும், உங்களிலிருந்தே உதாரணம். உன்னையே சொல்லியே நான் உதாரணம் காட்டுறேன் பாடுறா. என்ன உதாரணம்? ஹல்லக்கும் இம்மா மலக்கத்து ஐமானுக்கும் மின்சுரக்கா, உங்களுடைய அடிமைகள்ல உங்களுக்கு பங்காளிகள் இருக்கிறார்களா? உங்கள யாருக்காச்சும் இருக்கிறார்களா? உங்களோட அடிமை வச்சிருக்கிறீங்க, உங்களுடைய சொத்து பத்து எல்லாத்திலையும் அவன் ஒரு பங்காளியா? உங்களுக்கு இருக்கிற அதே மாதிரியான உரிமை அவனுக்கு இருக்கிற மாதிரி யாருக்காவது வச்சிருக்கீங்களா? யாராவது கொடுத்துருக்கிறீங்களா? ஃபீமா ரசக்கனாக்கும், உங்களுக்கு நான் வழங்கிய செல்வங்கள்ல ஆடு மாடு வீடு பங்களா காரு சொத்துன்னு என்ன எவ்வளவு தந்திருப்பேன்ல, அதுல என்ன அந்த அடிமையும் பங்காளி ஆக்கிடுவீங்களா? பங்காளி ஆக்கின யாராச்சும் இருக்கிறீங்களா? பங்காளி ஆக்கிட்டு ஃபன் தும்பிக்கு சவாவும், நீங்களும் அவனை அதில் சமம்னு சொல்லுவீங்களா? இந்தப்பா உங்களும் என்னுடைய சொத்து தான், எனக்கு இதுல எல்லாம் என்ன உரிமை இருக்கு, உனக்கும் இருக்குன்னு சொல்லுவியா? சொல்ல மாட்டீங்களா? தகாஃபூனஹும் கஹீஃபத்திக்கும் அம்புசக்கும், உங்கள் விஷயத்துக்கு அஞ்சு அஞ்சு செயல்படுவது போல அவன் விஷயத்துக்கு அஞ்சு அஞ்சு செயல்படுவீர்களா? இவ்வளவு விஷயத்தையும் புரிய வச்சு கேட்கறான். அப்ப ஏன்டா எனக்கு மட்டும் என்னை ஏன் அதிகாரத்தோட என்ன பிடுங்குறீங்க? உங்க அதிகாரத்தை கொடுக்க மாட்டீங்க, என்னுடைய பவரை பிடுங்குறீங்களா நீங்க? அப்படின்னு அழகா எவ்வளவு அற்புதமா அந்த உதாரணத்தின் மூலமா மண்டையில் அடிக்கிற மாதிரி என்ன செய்யறான் அல்லாஹ் கேள்வி கேட்டுப்பட்டு, கதாலிக்க, இப்படித்தான் நுஃபஸ்ஸிலுல் ஆயாத்,
அத்தாட்சிகளை தெளிவாக்குகிறோம். தெளிவா இதுக்கு மேலே எப்படி தெளிவுபடுத்துறது? கதாலிக்க நுஃபஸ்ஸிலுல் ஆயாத். யாருக்கு தெளிவுபடுத்துறோம்? அந்த மூடர்களுக்கு கிடையாது. இதுக்கு சொன்ன பிறகு விளங்காத மூடப்பையில் இருப்பானுவான். அவன் அதுக்கு மேலே விளங்காமல் இருந்தால் அவனுக்கு புரியாது இல்லையா? கௌமி யாக்கிலூன், அக்கல் உள்ள புத்தி உள்ளவர்களுக்கு இப்படித்தான் தெளிவுபடுத்துகிறோம். நீ ஒரு புத்திமானாக இருப்பாயானால், உனக்கு அல்ல அறிவை தந்திருப்பானேயானால் இந்த ஒரு வார்த்தை உன்னை மாற்றணும். இது வரைக்கும் ஷிர்க் செஞ்சுக்கிட்டு இருந்தா கூட, அடே நான் செய்யாத ஒன்றை என் இறைவன் செய்வான்னு ஏன் நினைக்கிறேன்? நான் என்னுடைய அடிமைக்கு பங்கு வச்சு கொடுக்க மாட்டேன், அது உரிமை பறிப்புன்னு நினைக்கிறேன். அப்போ இறைவனுடைய உரிமையை பறிக்கலாமா? நான் எவ்வளோ பெரிய பயங்கரமான ஒரு குற்றத்தை செய்கிறோம், அல்லாஹ் கடுமையாக கோபம் மன்னிக்கவே மாட்டான்னு சொல்கிற காரணம் வழங்குதா? இப்போ அவனோட அதிகாரத்தை எடுத்தாங்கன்னு என்ன செய்ய முடியாது? மன்னிக்கவே மாட்டேன்னு என்ன செய்கிறான்? அல்லாஹ் சொல்லிடுறான். அப்போ இது ஒரு உதாரணம். இணை கற்பிக்கு அற்புதமான ஒரு உதாரணத்தை எடுத்து காட்டுகிறான். அதே மாதிரி இன்னும் ஒரு எல்லாம் இந்த ஷிர்க்குக்கு அம்புட்டு உதாரணங்கள்னா அவ்வளோ உதாரணமாக சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், அதாவது ஒல்லாஹு ஃபல்லல பாலுக்கும் அலா பாலின் ஃபிர் ரிஸ்கி. அல்லாஹ் இதுவும் மனிதனுக்கு உள்ள உதாரணம் தான். உங்களை உதாரணம் காட்டியே தான் அதில் விளக்குறான். எப்படி விளக்குறான்னு கேட்டால், ஒல்லாஹு இறைவன் ஃபல்லல பாலுக்கும் அலா பாலின் ஃபிர் ரிஸ்கி, உங்களில் ஒருவரை மற்றவரை விட ரிசுக்கில் செல்வத்தில் சிறப்பாக்கி இருக்கிறான். எல்லாத்தையும் சமமாக கொடுத்துருக்கிறான். எனக்கு 1000 கொடுத்துருக்கான், உனக்கு 10,000 கொடுத்துருக்கான், அவனுக்கு லட்சம் கொடுத்துருக்கான், அவனுக்கு கோடியை கொடுத்துருக்கான். இந்த மாதிரி பாரபட்சமாக ஆக்கி வச்சிருக்கிறான். அல்லாஹு இறைவன் ஃபல்லல பாலுக்கும் அலா பாலின் ஃபிர் ரிஸ்கி, ரிசுக்கு விஷயத்தில், ரிசுக்குன்னா காசு பணம் சொத்து சுகம் எல்லா செல்வத்தையும் சேர்க்கிற ரிசுக்குங்கிற வார்த்தை. அந்த ரிசுக்கில் செல்வத்தில் ஒருவரை விட ஒருவரை மேலாக்கி வைத்திருக்கிறான். அப்படித்தான் அல்லாஹ் சமமாக வைக்கல. எல்லாரையும் சமமான, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வீடு, ஒரே மாதிரியான பணம், ஒரே மாதிரியான வருவாயிண்டா இருக்கிறது இல்லை. வித்தியாசம், ஏற்றத்தாழ்வை அமைத்திருக்கிறான். அல்லாஹு ஃபல்லல பாலுக்கும் அலா பாலின் ஃபிர் ரிஸ்கி, சிலரை விட சிலருக்கு ரிசுக்கில் சிறப்பித்திருக்கிறான் அல்லாஹ். அப்படி சொல்லிட்டு சொன்னா, ஃபமல்லதீன ஃபுல்லிலு, யார் அப்படி செல்வத்தில் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாருக்கு பறக்கத்தா அல்லாஹ் கொடுத்துட்டானோ, யாருக்கு தாறுமாறா செல்வத்தை கொடுத்துட்டானோ, அப்படிப்பட்டவர்கள் பிராதி ரிசுகிஹிம், தங்களுடைய ரிசுக்கை தங்களுடைய செல்வத்தை கொடுப்பவர்களாக இல்லை. அலாமா மலக்கத்து ஐமானும், அவங்களுடைய அடிமைகளுக்கு, வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டதுன்னா அடிமை நேரத்தை விளக்கிட்டேன்னா, அலாமா மலக்கத்து ஐமானும், அவங்களுடைய அடிமைகளுக்கு இந்த ரிசுக்கை நீங்கள் கொடுப்பீங்களா? ஃபமல்லதீன ஃபுல்லிலு ஃபுல்லிலு, யார் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறார்களோ, ரிசுக்கின் மூலமாக மேல்நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்களோ, அவர்கள் பிராதி ரிசுக்கியும், தங்களுடைய ரிசுக்கை கொடுப்பவர்களாக இல்லை, தங்களுக்கு கிடைத்த செல்வங்களை கொடுக்க மாட்டார்கள். அலாமா மலக்கத்து ஐமானுகும், அவங்களுடைய அடிமைகளுக்கு கொடுக்க மாட்டார்கள். கொடுப்பாங்க, ஒரு சோறு கொடுப்பாங்க, கஞ்சி கொடுப்பாங்க. எந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க? ஃபஹும் ஃபீ சவாவுன், அவனு நான் ஒண்ணுங்கிற மாதிரி கொடுக்க மாட்டார்கள். அவனு நான் சமம்னு கொடுக்க மாட்டேன். வேலைக்காரனு சாப்பாடு கொடுக்காம இருப்போம், நம்மளா கொடுப்போம். எப்படி கொடுக்க மாட்டோம்? இந்த இது எல்லா சொத்து என்னுடையது, உன்னுடையது தான், அப்படி கொடுப்போமா? இந்த எல்லா சொத்துக்கும் நான் தான்ப்பா சொந்தக்காரன், நான் எப்படி சொந்தக்காரன், நீனு சொந்தக்காரன்னு சொல்லுவியா? கொடுப்பேன். என்ன கொடுப்பேன்? பிச்சை போடுற மாதிரி ஒரு சோத்தை கொடுப்போம், தட்டில் சோத்தை போட்டு சாப்பிட்டு போடான்னு சொல்லுவீங்க. அதுதான் கொடுப்பீங்களே தவிர ஈக்குவலா கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறான். அஃபப நியமத்தில்லாஹி யஜ்ஹதூன், அல்லாஹ்வுடைய நியமத்தை மறுக்கிறீங்க. நீங்க உங்க விஷயத்தை கொடுக்க மாட்டீங்க, அல்லாஹ் செஞ்ச அருளை மறுப்பீங்களா? மறுக்கிறது. அல்லாஹ்வுடைய அருளை அடுத்தவன் தருவான் நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் உங்களுக்கு தந்த அருள் கொடை மறுக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப இதுல எல்லாம் நீ கரெக்டா இருப்பீங்க. அஃபப நியமத்தில்லாஹி யஜ்ஹதூன், அல்லாஹ்வுடைய நியமத்தை தான் நீங்க மறுப்பீங்களா? அப்ப நான் தான் கிள்ளுக்கிறையா? நான் என்ன இழிச்சவாயனா? உங்களை விட மட்டமான ஒரு ஆளானா? எப்படா என்னுடைய அடுத்த ஆளு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு சொந்தமான ஒன்றை நான் தானே வச்சுக்கிறேன். அதை அதே ஈக்குவலா நான் நினைக்கிற மாதிரி அவனும் செய்யலாம், நான் செய்யற எல்லாத்தையும் இவரும் செய்வார்னு எப்படி நான் கொடுப்பேன்? அப்படிங்கிற விளங்குறக்காணி 16:71 வசனத்தில் மேலே சொன்ன அதே மாதிரி தான் மனுஷனை காட்டி உதாரணமாக சொல்லி எல்லாம் என்ன செய்யறான்? விளக்குறான். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் காட்டுறான் பாருங்க. லரபல்லாஹு மசலன், புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஒரு அல்லாஹ் மசலன் ரஜுலன், ஒரு மனிதனை உங்களுக்கு உதாரணமாக காட்டுறான். ஒரு மனுஷன் வச்சுக்கிறேங்க, அவனை நான் உதாரணமாக காட்டுறேன். அந்த மனுஷன் எப்படின்னு கேட்டால், ஃபீ சுரக்காவு, ஒரு மனிதன் என்று சொன்னால் அதாவது அடிமைகளை பற்றி எல்லாம் இந்த உதாரணத்தில் என்ன சொல்கிறான்னு விளங்கிட்டு அர்த்தம் பார்ப்போம். அதாவது அடிமைகள் இருந்தாங்களே அந்த காலத்தில், இந்த அடிமைகள் கூட்டான அடிமையாக இருப்பாங்க. அதாவது ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு அடிமை வாங்கியிருப்பாங்க. இன்னொருத்தன் ஒரு ஆள் ஒரு அடிமை வாங்கியிருப்பான். ஒரு அடிமை இருக்கிறான், அவனுக்கு ஒரே சிங்கிள் முதலாளி. ஒரு அடிமை இருக்கிறான்,
அவனுக்கு 25 பேர் ஆளுக்கு 1000 ரூபா போட்டு வாங்கியிருக்கிறாங்க. இந்த அடிமை விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க, 25,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க உதாரணமாக. 25 பேர் ஆளுக்கு 1000 ரூபா போட்டிருக்கிறாங்க. இந்த 25 பேருக்கு அந்த அடிமையில் பங்கு இருக்கிறது இருக்கா? அப்படி இருக்கும் பொழுது இதில் இந்த ரெண்டு அடிமை சமமாவாங்களா? அல்ல எப்படி கேட்குறான், அட இந்த அடிமை ஒரே எஜமானுக்கு உள்ளவன், ஒரே எஜமானுக்கு உள்ளவன் அந்த ஒருத்தனுக்கு தான் அவன் கட்டுப்பட வேண்டிய கடமைப்பட்டவனாக இருக்கிறான். அந்த அடிமை இருக்கான அவன் 25 முதலாளி இருப்பான். இவன் வடக்க போவான், அவன் தெற்க போன்றுப்பான். இவன் டீ வாங்கிட்டு வருவான், அவன் காப்பி வாங்கிட்டு வர சொல்லுவான். அவன் போக சொல்லுவான், வாண்டு சொல்லுவான். அவன் பைத்தியம் முடிச்சு போயிடும். பல பேருக்கு அடிமையாக இருந்தான்னு சொன்னால் யார் சொல்ல கேட்கறது? எல்லாருமே ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தார்கள்னு சொன்னால் என்னவாயிரும்? தாறுமாறாக போய் அவன் பைத்தியம் முடிச்சு அலைய ஆரம்பிச்சிருவான். அதே நேரத்தில் ஒரே முதலாளி சிங்கிள் ஓனர், அப்படி சிங்கிள் ஓனராக இருக்கான்னு என்ன செய்வான்? அவன் சொல்கிறது கேட்பான். வேற ஒருத்தன் நீ வேலைப்படுற முதலாளி சொன்னதான் கேட்பேன்னு போயிடுவான். எவனும் அவனை போய் கண்ட்ரோல் பண்ணவோ கட்டுப்படுத்தவோ முடியாது. அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுல இந்த ரெண்டும் சமம் நீ சொல்லுவியா? நல்லா கேட்குறான். இப்போ இறைவனை மட்டும் வணங்குறாங்கல்ல, இறைவன் வணங்குற நம்மலாம் என்னன்னா ஒத்தனுக்கு அடிமை. இறைவனை மட்டும் வணங்கக்கூடிய தௌஹீத்வாதிகள்லாம் யாருக்கு அடிமைன்னா அவன் தான் சிங்கிள், அவன் தான் எஜமான். அவன் சொன்ன கேட்ப எவன் போட வேலையை பார்த்துட்டு அவன் மட்டும்தான் எனக்கு அப்படின்னு இருக்கிறவன் ஒரு அடிமை. இன்னொரு அடிமை யாரு? இந்த தர்கா வழிபாடு கபர் வணங்கி கூட்டம் இருக்காங்களே இவங்களுக்கு யாரு? இவங்க ஒருத்தனுக்கு அடிமை கிடையாது. இவங்களுக்கு நாவூராருக்கும் இவங்களுக்கு அடிமை, அஜ்மீராருக்கும் அடிமை, அந்த அம்மாவுக்கு இந்த அம்மாவுக்கு அடிமை, இப்படின்னு சொல்லி ராவுத்தரப்பாவுக்கு நேனாம் சாஹிப்புக்கு அடிமை, இப்படின்னு சொல்லி ஊர் உலகத்தில் செத்து போன ஆளுக்கெல்லாம் தெய்வமாக்கி என்ன செய்கிறாங்க? அவங்கள அவங்களுக்கு அடிமையாக்கிறாங்க. உனக்கு கும்பிட்டு எஜமான், இப்போ உனக்கு என்னது கும்பிட்டு எஜமான் இருக்கு. இந்த இதில் எவன் சரியானவன் சொல்லுன்னு கேட்குறான்ல. ஒருத்தன் ஒரு அடிமையாக தான் இருக்கிறான். அந்த அடிமை ஒரே ஒருத்தனுக்கு அடிமையாக இருக்கிறான். அவன் மேலானவனா? ஏன்னா எல்லா உலகத்தில் அடிமை தானே. அல்லாஹ்வுடைய படைப்புகள், அல்லாஹ்வுடைய படைக்கப்பட்ட மனிதர்களில் எல்லாரும் அடிமை தான். நபிமார்கள்ல இருந்து நம்ம அம்பிட்டு பேரும் அல்லாஹ்வுக்கு அடிமை தான். அந்த அடிமைகளை அதை புரிய வைக்கிறதுக்கு என்ன செய்யறான்னு கேட்டால் அடிமை உதாரணத்தை காட்டுறான். உனக்கு உதாரணமா அல்ல என்ன செய்யறான்னா அடிமைகளே கொண்டாந்து காட்டுறான். எப்படி காட்டுறான்? ஒரு 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 அடிமை இருக்கிறான், அவனுக்கு ஒரு முதலாளி. இன்னொரு அடிமை இருக்கிறான், அவனுக்கு 1000 முதலாளி. இந்த இடத்துல இந்த ரெண்டு அடிமையில யார் பெட்டர் அடிமை? அடிமைகள்ல யார் மேலானவன் நல்லா கேட்கறான். யார் சிறப்பா இருப்பான், யார் நல்லா இருப்பான், யார் நிம்மதியா இருப்பான், யார் கஷ்டம் இல்லாம இருப்பான் அப்படின்னு சொன்னா ஒரு முதலாளியுடைய அடிமையா இருந்தால் அவன் சொல்ற வேலையை மட்டும்தான் பார்ப்பான். அவன் வேலை சொல்லாட்டி சும்மா உட்காந்துட்டே இருப்பான். அவன் வேலை செய்யும் போதெல்லாம் பார்ப்பான். ஆனா 1000 பேருக்கு அடிமையா இருந்தா அவன் என்ன செய்யணும்? ஒரு நிமிஷம் கூட ஓய்வு எடுக்க முடியாது. எந்த முடிவு செய்யணும்னு தேய முடியாது. மாற்றி மாற்றி 2 பேரும் சொல்லுவாங்க. எஜமானர்களாக இருக்கிறவன் ஆளுக்கு ஒரு உத்தரவு போடுவாங்க. ரெண்டில் எதை செய்யறதுமோ அவன் தடுமாறி போய் குழப்பம் அடைஞ்சு போயிடுவான். அப்போ பலருக்கு அடிமையாக இருத்தல் என்பது கேவலமானது, கஷ்டமானது, சிரமத்தை தரக்கூடியது, நிம்மதியை குலைக்கக்கூடியது, பைத்தியம் படிக்க வைக்கக்கூடியது. அப்படிங்கிறது நீங்கள் விளங்கி வச்சிருக்கீங்கல்ல. ஒருவனுக்கு அடிமையாக இருந்தால் அப்படி இருக்காது. ஒருவனுக்கு அடிமை இருந்தால் அதை ஒருத்தன் சொல்ல கேட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். அப்போ இதை உதாரணம் காட்டி எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இணை வைக்கக்கூடிய ஆட்கள் யாராக இருக்கிறீங்க? உங்களுக்கு ஏராளமான எஜமானர்கள், சூரியன் எஜமான், சந்திரன் எஜமான், கல் எஜமான், மண் எஜமான், மரம் எஜமான், காற்று எஜமான், தண்ணி எஜமான், புனம் எஜமான், இப்படி எல்லாத்தையும் எஜமான நினைக்கிறீங்க. இப்படி எக்கச்சக்கமான எஜமான்களுக்கு நீ அடிமையாக இருக்கிறீங்க. நீ பெற்றா நான் பெற்றா? இப்போ தௌஹீத்வாதிகளுக்கு இது அல்லாஹ் ஒப்பிட்டு காட்டுறான். தௌஹீத்வாதியா ஒருத்தர் இருக்கான்ல, அல்லாஹ் மட்டும்தான் ஏற்றுக்கிறேன்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவனையும் இவனையும் கம்பேர் பண்ணி காட்டுறான். அடே இந்த உலகத்தில் ஒரு இறைவனை மட்டும் வணங்கக்கூடிய மக்கள் இருக்காங்களா? அவங்களாம் யாரா இருக்கிறாங்க? ஒருத்தனை எஜமான ஏற்றுக்கிட்டு ஒருத்தனுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னும் நீங்கள்லாம் என்னவா இருக்கிறீங்க? 1000 எஜமான வச்சுக்கிட்டு இருக்கீங்க, நூற்றுக்கணக்கான எஜமான வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நூற்றுக்கணக்கான பேர் எஜமான ஏற்றுக்கிட்டு இருக்கிறீங்களா? அது பெற்றா? ஒருவனுக்கு அடிமையாக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். அந்த அடிமை தலையிலிருந்து நம்ம விடுபட முடியாது. அடிமை தலையில் இருந்தால் கூட ஒத்தனுக்கு அடிமையாக இருக்கிறது நல்லதா, ஊருக்கெல்லாம் அடிமையாக இருக்கிறது நல்லதா? ஒரு பொம்பளை ஒருத்தனுக்கு புருஷனா இருக்கு மனைவியா இருக்கு நல்லதா, ஊருக்கெல்லாம் பொண்டாட்டி நல்லதா? அப்படின்னு இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் அல்லாஹ் என்ன கேட்கிறான்னா, லரபல்லாஹு மசலன், உங்களுக்கு அல்லாஹ் உதாரணமாக காட்டுகிறான், ரஜுலன், ஒரு அடிமை ஒரு மனிதனை அடிமையை உதாரணம் காட்டுகிறான். ஃபீஹி சுரக்காவு, அந்த அடிமையில பல பங்காளிகள் இருக்கிறார்கள். ஒரு அடிமை தான். அந்த அடிமையை ஒருத்தன் வாங்கினதுல பல பேர் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க, பங்கு போட்டிருக்கிறாங்க. அந்த மனுஷனையும் ரஜுலன், இன்னொரு மனுஷனையும் உதாரணம் காட்டுகிறான். சலமல் ரஜுலின், அது ஒரே ஒரு எஜமானுக்கு மட்டுமே சொந்தமானவனா இருக்கிறான். ஒரு மனுஷன் ஊருக்கெல்லாம் சொந்தமானவனா இருக்கிறான், இன்னொரு மனுஷன் ஒரே ஒரு ஆளுக்கு சொந்தமானவனா இருக்கிறான். சொல்லிவிட்டு ஹல் எஸ்தவியானி மசலன், இந்த 2 பேரும் உதாரணத்துக்கு 2 சமமாவார்களா?
உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த ரெண்டு சமமாவார்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் என்ன செய்யறான், தெளிவா வளைக்கிட்டு அவனே பிரமிக்கிறான் இந்த சொல்லிவிட்டு. எப்படி உதாரணம் பார்த்தியா, எப்படி கேட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி என்ன செய்யறான், அவனே சொல்லிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு தான் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், பல் அக்ஸர்ஹும் லா யஅலமூன் அவங்க அதிகமானவர்கள் அறியாத மக்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், இதுல மரண அடி கொடுக்கிற மாதிரி தெள்ள தெளிவான சான்றுகளை கொண்டாந்து வைக்கிறான். அப்ப அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற ஒரு விஷயம் இஸ்லாமிய மக்கள்கிட்ட இருக்கவே முடியாது. இருந்தா அவங்க இஸ்லாமியர்களா இருக்க முடியாது. அல்லாஹ் பேருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஏத்துக்கிறீங்க, அது லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கினா கூட செனுக்கு வைப்பீங்களாங்க? ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வர்றான்னு சொன்னா இஸ்லாத்துல சேரும்போது அவன் அப்துல் காதரையோ நாகூர் அறையோ சொல்லணும்னு அவசியம் இருக்குதா? இந்த கபூர் வணங்கி கூட்டமாவது களிமா சொல்லிக் கொடுக்கும் அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பீங்களா? அவன் இஸ்லாத்துக்கு வந்தா என்ன செய்ய, லா இலாஹ இல்லல்லாஹ் தானே சொல்லிக் கொடுக்குறீங்க. வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லி ஏத்துக்கிட்டு வந்துட்டு நிறைய இருக்கிறாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப களிமாவுக்கு சொன்ன களிமாவுக்கு அது முரணா இல்லையா? அதனால இந்த ஷிர்க்ல இருந்து கம்ப்ளீட்டா விடுபடலைன்னு சொன்னா மர்ம வாழ்க்கை பாழாயிரும். அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறான், பல உங்களுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லுவாங்களே, உரைக்கிற மாதிரி சில உதாரணங்களை சொல்லி உங்களை சொல்லி சொல்லும்போது தான் புரியும். உன்னை உதாரணமாக்கி சொல்லும் போது தான் உனக்கு தெளிவா புரியும். அந்த மாதிரி உதாரணங்களை காட்டி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா தெளிவான சான்றுகளை கொண்டு நிலைநாட்டுகிறான். இது போக இன்னும் பல உதாரணங்கள் நிறைய இருக்கு, இன்னும் பல இலக்கிய சுவைகள் குர்ஆன்ல இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை என்ன செய்வோம் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். அடுத்து நம்ம ஈரானுடைய அப்டேட்